여러분 안녕하십니까? எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். 행복하세요? சந்தோஷமா இருக்கீங்களா? 우리 사도행전 9장을 보도록 하겠습니다. அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 1절부터 19절까지 인도말로 읽겠습니다. முதல் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நாம வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிய இடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகியும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேரில் ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ புல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜன பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குள்ள சீஷர்களுடனே சில நாள் இருந்து. 제목이 사울이 회개하다. நம்முடைய செய்தி தலைப்பு சவுல் மனம் திரும்பினான். 여러분 회개란 뜻은 뭐냐면, பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 회개라는 건 뉘우칠 회자 돌아올 게예요. மனம் திரும்புவது என்றால் நாம் இருதயத்தில் ஒரு திசை மாற்றுவது என்ற அர்த்தம். 여러분 잘못된 것이 깨우쳐져야 நம்முடைய தவறு முதலாவது நாம் உணர்ந்து கொண்டால்தான் 이제 돌이킬 수가 있는 거예요. நீ திருப்பி வர முடியும். 자기가 잘한다고 하고 있다면, நான் ஒருவேளை சிறப்பா இந்த எல்லா காரியத்தையும் செய்ய முடிந்ததுன்னா, 자기가 옳다고 생각하고 நான் சரின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, 맞다고 생각하면 நான் செய்யறதா சரின்னு அவங்களே நினைச்சிட்டு இருக்கான். 이제 회개할 수가 없어요. அப்ப அவங்களால மனம் திரும்பவே முடியாது. 우리가 맞다는 것이 틀릴 수도 있구나. நாம் சரின்னு நினைப்பது தவறாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 내가 옳다는 것이 아닐 수도 있고. நான் சரியாக இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 사람들이 왜 싸우냐면, ஏன் ஜனங்க வந்து சண்டை போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 자기가 볼 때 아니면 아니다고 하니까, நான் பார்க்கும்போது இது இல்லைன்னு அவங்க நினைக்கிறதுனால தான் சண்டை போடுறாங்க. 틀렸다고 생각하니까 நான் அவங்க தவறு நினைக்கிறான். 내 문제가 되는 거예요. இது ஒரு பிரச்சனையாகும். 생각이 다른 거지 옳고 그런 건 아닌 거야. யோசனைகள்ல வித்தியாசம் இருக்குதே தவிர இது சரி அது தவறுன்னு கிடையாது. 사람이 사는 어떻게 생각이 다 똑같을 수가 있어요. எப்படிங்க எல்லாரும் வாழும்பொழுது எல்லாருடைய யோசனையும் ஒன்னா இருக்க முடியும்? 더군다나 남남이 만나서 사는 부부들을 보면 எப்பெல்லாம் வந்து இந்த தம்பதிகளுக்குள்ள சண்டை இருக்குதோ, 살아온 환경도 다르고, ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை விதமே வித்தியாசமானது. 남자하고 여자하고도 다르고, ஒரு ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவங்க. 여자들은 남자를 여자처럼 만들려고 그래요. இந்த பெண்கள் வந்து ஆண்களை பெண்கள் மாதிரியே மாற்றணும்னு நினைப்பான். 또 남자는 여자를 남자처럼 만들고. அதே மாதிரிதான் ஆண்களும் பெண்களை ஆண்கள் மாதிரியே மாற்றணும்னு நினைப்பான். 그러면 이제 문제가 되는 거예요. அதுதாங்க ஒரு பிரச்சனை ஆகிறது. 저도 부부 싸움을 많이 했겠어 안 했겠어요? என் வாழ்க்கையில தம்பதி சண்டை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? 저는 우리 집사람은 우리는 100% 안 맞아요. நானும் என் மனைவி 100% பொருந்தாதவங்க.
내가 춥다고 하면 덥다고 그래요. நான் இப்போ சில்லுன்னு இருக்குன்னு சொன்னா அவங்க சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க. 내가 덥다 하면 또 춥다고 그래. இப்போ எனக்கு சூடா இருக்குன்னு சொன்னா அவங்க சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. 먹는 것도 달라요. நாங்க சாப்பிடுற விதங்களும் வித்தியாசமா இருக்கும். 저는 돼지고기 좋아하는데 எனக்கு இந்த போர்க்கு ரொம்ப பிடிக்கும். 우리 집도 생선 좋아하고. ஆனா என் மனைவிக்கு வந்து மீன் வகை தான் ரொம்ப பிடிக்கும். 저는 고기를 좋아하는데 우리 집도 야채를 좋아해요. எனக்கு இறைச்சினா ரொம்ப பிடிக்கும். ஆனா என் மனைவிக்கு வந்து காய்கறிகள் தான் ரொம்ப பிடிக்கும். 저 김치도 그래요. கிம்ச்சியும் அதே மாதிரி தான். 나는 싱싱한 생김치가 좋은데 எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க அந்த கிம்ச்சி ரொம்ப பிடிக்கும். 우리 집 신김치를 좋아해요. ஆனா என் மனைவிக்கு வந்து ஏற்கனவே ஊறி போயிருக்கிற அந்த கிம்ச்சி தான் ரொம்ப பிடிக்கும். 그래서 우리 집은 버릴 게 없어요. அதனால எங்க ரெண்டு பேருக்குள்ளமே பொருந்தாத விஷயங்கள் இப்படி நிறைய இருக்கு. 안 맞는데 맞는다. நாங்க பொருந்தல ஆனாலும் பொருத்தமா இருக்கும். 이제 맞추는 법을 배웠어요. இது எப்படி பொருத்துறதுன்றத நாங்க இந்த செயல்முறையை கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான். 한 번은 미국을 갔어요. ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். 처음으로 미국을 갔는데 முதல் முறையா அங்க அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். 미국은 가죽 제품이 아주 싸요. அமெரிக்கால வந்து இந்த சில 가죽 제품 가죽 제품, 신발 이 가죽으로 만든 லெதர் ப்ராடக்ட்ஸ் வெரி சீப்பா இருக்குங்க அங்க. 그리고 신발이 좋고 싸요. ரொம்ப சின்னதாவும் இருக்கும், அதோட விலையும் ரொம்ப மலிவா இருக்கும். 남자든 구두 하나 있으면 되고 ஆண்களுக்கு வந்து ஒரே ஒரு ஷூ இருந்தா போதும், 운동 하나 있으면 되고 அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷூ இருந்தா போதும், 슬립 하나 있으면 돼요. ஒரு ஸ்லிப்பர் இருந்தா போதும். 세 개면 충분한데 மூணே இருந்தா ஆண்களுக்கு அது போதும். 우리 집사람 막 신발을 막 여러 개를 사는 거예요. ஆனா என் மனைவி அங்க போயிட்டு 10 ஸ்லிப்பர் கிட்டத்தட்ட வாங்கினா. 치마 입을 때 신는 신발, தூங்குறப்ப என்ன ஸ்லிப்பர் போடணும், 바지 입을 때 입는 신발, பேண்ட் போடும்போது என்ன ஸ்லிப்பர் போடணும், 집에서 신는 신발, வெளியில இப்ப வேற பேண்ட் போடா என்ன ஸ்லிப்பர் போடணும், 외출할 때 신는 신발, 외출 밖에 나갈 때 எப்பெல்லாம் ஸ்பெஷலா இப்ப வெளியில ஒரு ட்ரிப் மாதிரி போறாங்களோ அந்த டைம் போடக்கூடிய ஸ்லிப்பர், 뭐 정장 입을 때 입는 신발. இல்ல ஃபார்மல் சூட் ஏதாவது போடும்போது அதுக்கு என்ன மேட்ச் ஆகும். 그래서 제가 막 쫓아다니면서 말렸어요. சோ அதனால அவங்கள போயிட்டு 뭐 போதும் 신발을 தடுத்துறேன், 많이 사냐고. ஏங்க இவ்வளவு ஸ்லிப்பர் வாங்குறீங்க, நான் தடுத்தனா. 이제 신발 귀신 들렸냐? உங்களுக்கு என்ன ஸ்லிப்பர் கோஸ்ட் பேய் பிடிச்சிருச்சான்னு கேட்டேன் நான். 내가 볼 때는 그런 거예요. நான் பார்க்கும்போது அவங்க அப்படிதான் தெரிஞ்சது. 근데 우리 집 내가 해도 듣지를 않는 거예요. ஆனா நான் சொல்றது வந்து அவங்க எதுவுமே கேட்டதே கிடையாது. 이 싸고 좋은데 왜 못 사게 하냐고. இவ்வளவு சீப்பா இருக்குதே ஏன் வாங்க கூடாதுன்னு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 그래갖고 싸우다가 இப்படி சண்டை போட்டோம். 한 사모님을 만났어요. ஒரு சாமோனிமா போயிட்டு சந்திச்சோம். 제가 물어봤어요. அவங்க கிட்ட கேட்டேங்க, 사모님, சாமோனிம் 여자들 무슨 신발이 그렇게 많이 필요해요? பெண்களுக்கு ஏங்க இவ்வளவு ஸ்லிப்பர் தேவை அப்படின்னு கேட்டேன். 이 사모님 너무 편안하게. அந்த சாமோனிம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா சொன்னாங்க. 우리 다 그래요. நாங்க எல்லாமே அப்படிதாங்கன்னு சொன்னாங்க. 우리 집사람만 그렇다면 문제가 되는데 என் மனைவி மாத்திரம் அப்படி இருந்தாங்கன்னா அது பிரச்சனை ஆயிருக்கும். 다 그렇다고 하니까 ஆனா எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. 문제 될 게 있어요, 없어요? அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனை ஆகுமா? 그럼 이거 아무것도 아니네. அப்ப அது ஒண்ணுமே இல்லைன்னு அப்பதான் புரிஞ்சு. 여자들은 다 그렇구나. எல்லா பெண்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. 여자는 이해하지 말자. சோ பெண்களை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேணாம். 여자는 저렇게 사는 거구나. பெண்கள் இப்படி வாழ்றாங்க போல. 그때 그 기준을 다 바꿨어요. அதுக்கப்புறம் என்னோட ஸ்டாண்டர்டை வந்து நான் மாத்தினேன். 여자들이 남 소변을 볼 때 앉아서 봐야지. 소변을 볼 때 앉아서 봐야지. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் வந்து டாய்லெட் சீட்ல உட்கார்ந்து தான் வந்து அவங்க பாத்ரூம் போவாங்க. 남자들 서서 보면 얼마나 불편해요. ஆனா ஆண்கள் மாதிரி அவங்க நின்னுகிட்டு பாத்ரூம் போனாங்கன்னா எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். 여자는 그렇게 만들어졌기 때문에. ஏன்னா பெண்களை கத்தர் அந்த மாதிரி உருவாக்கி இருக்காரு. 그래서 여자는 이해하지 말자. சரி பெண்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேணாம். 여자는 그렇게 사는 거고. ஒரு பெண்ணுனா இந்த மாதிரி தான் வாழ்வாங்க. 그래 하면 편하잖아요. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா ரொம்ப சமாதானமா இருக்கும். 그렇죠? கரெக்டா? 그러면서 이제 부부 싸움을 다 끝냈어. இந்த விதத்துல இந்த தம்பதிகளோட சண்டை எல்லாமே முடிஞ்சது. 이제 맞추는 법을 배웠어. ஏன்னா எப்படி பொறுத்துறது இந்த செயல்முறையை நாங்க கத்துக்கிட்டோம். 여보 이제 에어컨이 바람이 차면 இப்ப உதாரணத்துக்கு இந்த ஏசில வந்து ரொம்ப சில்லுன்னு காத்து வந்துட்டு வச்சுக்கோங்க. 아이고 너무 바람 차다 집어 내피러 그래요. ஏசி ரொம்ப சில்லுன்னு இருக்குதுன்னு உடனே அதை வெளில போட்டுருவீங்களா? 온도 조절하면 되지. இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணா போதும் இல்லைங்களா? 그렇죠? கரெக்டா? TV 소리가 너무 크다. சரி டிவில வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. 아우 시끄러 죽겠어 갖다 내피러. ஐயோ இது ரொம்ப சத்தமா இருக்குதுன்னு உடனே அதை வெளில போட்டுருவீங்களா? 이런 사람 없잖아요. இந்த மாதிரி மனுஷங்க யாரும் இந்த உலகத்துல கிடையாது. 가서 소리 조절하면 돼요. நம்ம போயிட்டு சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். 부부가 살다 보면 ஒரு தம்பதியா சேர்ந்து வாழும்போது 서로 맞추면 되는데 ஒருத்தர் மேட்ச் பண்ணா போதும். 아내가 기분이 안 좋으면 ஆனா இப்ப மனைவிக்கு ஒருவேளை அவங்க மனசுல சரியில்லைன்னா, 우리 집에 오늘 컨디션이 안 좋구나. சரி என் மனைவிக்கு வந்து இன்னைக்கு அவங்க கண்டிஷன் நல்லா இல்ல, 살다가 맞춰주면 되고. சரி அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள மேட்ச் பண்ணா போதும். 근데 막 뭐라고 하니까 핥혀버리는 거예요. ஆனா அங்க போயிட்டு ஏதாவது நம்ம சத்தம் போட்டோம்னா இன்னும் அதிகமாகும்.
또 여자들도 그래요. பெண்கள் அந்த மாதிரிதான். 우리 남편이 오늘 상태가 안 좋구나. இப்ப கணவருக்கு வந்து இப்ப நீ கண்டிஷன் இல்ல, 그럼 남편 편 들어주면 되는데 அப்ப கணவர் சொல்றத அவங்க கேட்டா போதும். 계속 막 대들다 보니까 ஆனா தொடர்ந்து வந்து சண்டை போட்டுட்டே இருப்பான். 눈팅이 밤팅이 되는 거야. கடைசியில கண்ணுல பார்க்கும்போதே அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். 그거 맞출 줄을 몰라서. எப்படி பொறுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. 근데 그런 걸 배우면 좋겠죠. இந்த விஷயத்துல கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? 이 사울이라는 사람이 있어요. இங்க சவுல்ன்ற ஒரு மனுஷர் இருக்கிறார். 이 사람이 바울이 되기 전인데 இந்த மனுஷன் பவுல் ஆகிறதுக்கு முன்னாடி 자기가 옳다면 옳은 사람이었어요. நான் ரொம்ப சரின்னு நினைச்ச ஒரு மனுஷர் இவர். 예수님 제자들이 막 복음을 전하니까 இயேசுடைய சீஷர்கள் இப்போ எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருந்தான். 예수님이 죽었다 살아나셨다. இயேசு கிறிஸ்து மரித்தாரா, நான் உயிர் தெழுந்தாருன்னு சொன்னான். 그럼 그래 가서 물어보면 되는데 அப்படியான்னு போயிட்டு அவர் சீஷர்கிட்ட கேட்டிருக்கலாம். 사람이 어때 죽었다가 살아나? எப்படி ஒரு மனுஷன் இறந்துட்டு மறுபடியும் உயிர் தெழ முடியும்? 지금 말도 안 되는 이야기야. இதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. 그래서 스데반이 죽었을 때 ஸ்தேவான் மரிக்கும் போது 마땅히 여겼다고 했어요. இது அவனுக்கு பொருத்தமான ஒரு விஷயம் தான் சவுல் நினைச்சா. 저 인간 죽어 마땅한 인간이야. இந்த மனுஷன் கண்டிப்பா சாகிறதுக்கு தகுதி உடையவன். 세상에 말이 되는 소리를 해야지. அர்த்தமுள்ள வார்த்தை யாராவது சொல்லுங்களேன். 사람이 어떻게 죽었다 살아나? ஒரு மனுஷன் எப்படிங்க மரித்து மறுபடியும் உயிரோட வர முடியும்? 말도 안 되는 이야기야. அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். 이런 놈들은 내버려 두면 안 돼. இந்த மாதிரி ஆட்களை சும்மா அப்படியே விடக்கூடாது. 이거 잡아 가두고 죽여야겠다. அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு சாகடிக்கணும். 근데 제자들 여제 살기가 막 등등했어요. எப்ப பார்த்தாலும் அவர் சீஷர்களை வந்து இப்போ பயமுறுத்தி கொலை செய்தாருன்னு வேதம் சொல்லுது. 이런 놈들 나한테 자꾸 이게 더 퍼질 거야. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம சும்மா விட்டா அவங்க இன்னும் நிறைய பரப்புவாங்க. 빨리 잡아 가둬 죽이려고. சீக்கிரமா அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு கொலை செய்யணும்னு நினைக்கிறான். 회당 담에서 회당으로 공문을 받으러 간 거예요. இப்போ ஜெபாலயத்துக்கு சென்று மன்னிக்கவும் அந்த அரசாங்கத்துக்கு சென்று அனுமதி பெறுவதற்காக போறார். 이 사울은 자기가 믿는 하나님이 맞다고 생각한 거예요. இந்த சவுல் என்ன நினைச்சார்னா, நான் நம்புற கடவுள் தான் கரெக்டானவர் நினைச்சார். 예수님 제자들이 하는 이야기는 말이 안 된다고 생각했어요. இயேசுடைய சீஷர்கள் சொன்னது எல்லாத்துலயுமே அர்த்தமே இல்லைன்னு அவர் நினைச்சார். 그건 내가 볼 때 말이 안 되지. நான் பார்க்கும்போது அதுல அர்த்தம் இல்ல. 예수님 제자들이 볼 때는 말이 되는 이야기. ஆனா இயேசுடைய சீஷர்கள் பார்க்கும்போது அது அர்த்தமுள்ள ஒரு விஷயம் தான். 사울이는 자기가 옳다면 옳은 거고. இந்த சவுல் வந்து நான் சொல்றது சரின்னா அது சரிதான் நினைச்சா. 맞다면 맞은 사람이야. ரொம்ப சரி நினைச்ச ஒரு மனுஷன். 그 유업과 살기가 등등해서. கடைசியில அவர் ஜெபாலயத்துக்குலாம் போயிட்டு எல்லாருமே துன்புறுத்தினாரு. 다메섹에 가서 들어가 공문을 받으러 갔어. தமஸ்குவுக்கு போயிட்டு இப்ப அவர் அதிகாரப்பூர்வமான ஒரு அனுமதி பெறுவதற்காக போகிறார். 그래서 예수 믿는 자들을 잡아 가둬 죽이려고. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே பிடிச்சு கொலை செய்யறதுக்காக போறார். 근데 사울이 이제 다메섹을 향하여 가까이 갔는데. இப்ப சவுல் வந்து தமஸ்கு வழியில போறார். 하늘에서 이제 빛이 비춰진 거예요. அப்ப வானத்துல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வந்தது. 깜짝 놀래가지고. பயங்கரமான ஒரு ஆச்சரியம். 엎드려졌어요. கீழே விழுந்துட்டார். 그때 이제 주의 음성이 들린 거예요. அப்ப கர்த்தருடைய சத்தம் அவர் மேல வருது. 사울아 사울아 왜 내가 나를 핍박하느냐. சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. 근데 사울이 깜짝 놀라. சவுலுக்கு பயங்கர ஆச்சரியம். 주여 누시나이까. ஆண்டவரே நீர் யார் என்றார். 나는 네가 핍박한 나사렛 예수다. நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே. 그게 얼마나 놀랐겠어요. எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும் அவருக்கு. 예수님 진짜 살아 계십니까? இயேசு உண்மையிலே நீங்க உயிரோட இருக்கிறீங்களா? 야 이놈아 살아 있으니까 얘기하지. இது கூட வேணா உனக்கு தெரியல, நான் உயிரோட இருக்கிறதுனால தான் உங்ககிட்டயே பேசிட்டு இருக்கேன். 죽은 사람이 어떻게 얘기를 해? எப்படி ஒரு மரித்தவனால இதெல்லாம் பேச முடியும்? 진짜 예수님 제자들 말이 맞았네. உண்மையிலே அப்ப இயேசுடைய சீஷர்கள் சொன்னது கரெக்ட் தானே. 예수님 살아나셨네. இயேசு உயிர் தெழுந்துட்டார். 자기가 틀린 자가 딱 되는 거예요. நான் ஒரு தவறானன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். 자기가 원래 말이 안 된다고 했는데. இதுக்கு முன்னாடி இயேசு உயிர் தெழுந்தது அர்த்தமே இல்லைன்னு அவர் சொன்னார். 예수님의 음성을 들으니까. ஆனா இயேசுடைய சத்தத்தை இப்ப நேரடியா கேட்டதனால அப்ப அவர் இயேசு உயிரோட தான் இருக்கார். 얼마나 충격이 됐겠어요. எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி அவருக்கு இருந்திருக்கும். 야, 내가 지금까지 무모한 사람을 잡아 가둬 죽이는 일을 했구나. நான் இது வரைக்கும் ஒரு தவறான காரியத்திற்காக எல்லாருமே பிடிச்சு கொலை செஞ்சுட்டேனே. 그들이 옳았는데. அவங்க சொன்னதான் அப்ப சரி. 그래가지고 딱 엎드려졌는데. இப்படி அவரு தரையில கீழே விழுந்துட்டார். 사흘 동안은 먹지도 않고 보지도 못했다고. 3 நாட்களாக அவர் ஒன்னித்தையும் புசிக்கவும் முடியல, அவரால் பார்க்கவும் முடியலன்னு வேதம் சொல்லு. 음식을 먹을 맛을 다 잃어버린 거예요. இந்த உணவோட சுவை எல்லாத்தையுமே இப்ப அவர் இழந்து போயிட்டார். 그럼 사흘 동안 무슨 생각을 했겠어요? அப்ப 3 நாளா அவர் எதை பத்தி யோசிச்சிருப்பார்?
자기가 지금 잘한다고 있었는데 இதுவரைக்கும் நான் செய்தது சரி அப்படின்னு அவர் நினைச்சார். 율법에는 흠이 없게 살았어요. நியாயப்பிரமாணத்தின்படியாக பிழை இல்லாத வாழ்ந்த மனுஷன் சவுல். 바리새인 중에 바리새인이요. பரிசேயர்லயே பரிசேயர் இந்த சவுல். 정말 하나님 앞 잘 섬긴다고 사는 사람인데 கர்த்தரை நான் ரொம்ப நல்லா சேவிக்கிறேன்னு நினைச்ச ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். 내가 이런 악한 일을 해요. இந்த மாதிரி ஒரு பொல்லாங்கான விஷயத்தை நான் செய்திருக்கேனே. 내가 이 무모한 사람들 잡아가도 죽이려고 했구나. அப்பாவி மனுஷங்களை நான் பிடிச்சிட்டு நான் சாகடிக்கணும்னு நான் திட்டமிட்டு இருக்கேனே. 정말 기가 막힌 거예요. இதை கேட்கும்போது அவருக்கே ஒரே ஆச்சரியம். 아, 내가 옳다는 이렇게 아닐 수도 있었구나. நான் சரி நான் நினைச்சது எல்லாமே தப்பு. 왜 내가 들어보지도 않고 안 된다고 생각해? இயேசு பத்தி நான் கேள்வி கூட படாம நான் ஏன் இது தவறு நான் நினைச்சிட்டு இருந்தேன். 충격이 된 거예요. ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்குள்ள உருவாக்குது. 내 자기를 믿고 살아온 것이 무너져 버리는 இப்ப 거죠. தன்னை நம்பி வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருகிறது. 우리가 옳다는 것이 நாம் சரி நம்ம நினைக்கிறது, 맞다는 것이 நம்ம கரெக்ட் நினைக்கிறது, 아닐 수도 있는 걸 한번 봐야 돼. இது தவறா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறத ஒரு தடவை பார்க்கணும். 그래서 자기를 믿는 마음이 무너져. அந்த வகையில தான் நம்மள நம்புற இந்த இருதயம் உடையும். 근데 우리가 볼 때 맞으면 맞다고 하는 거야. ஆனா நாம பார்க்கும்போது இது கரெக்டா, அதுதான் கரெக்ட் நம்ம நினைக்கிறோம். 옳으면 옳다고 생각을 해요. எதெல்லாம் சரியோ அது கரெக்ட் நம்ம நினைக்கிறோம். 여러분 그런 사람 누가 지적해주면 절대 듣지 않아요. அந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து யாராவது ஒருத்தர் போயிட்டு இப்ப அறிவுரை சொன்னாங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. 다른 사람이 잘못하고 있는데도 மத்தவங்க பார்க்கும்போது அவங்க தவறே செய்துட்டு இருந்தாலும் 자기가 잘한다고 생각하면 நான் சிறப்பா செய்யறேன்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ 무슨 얘기를 해줘도 듣질 않아요. என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. 그렇죠? கரெக்டா? 사울은 그런 사람이었어요. இந்த சவுல் அந்த மாதிரி ஒரு மனுஷன். 사람 누구보다 하나님을 잘 섬기고 있다고 மத்த 생각해요. எல்லார காட்டிலும் நான் கர்த்தரை ரொம்ப நாள் சேவிக்கிறேன்னு அவர் நினைச்சார். 근데 예수님 제자들 얘기해도 들을 귀가 없었어요. இயேசுடைய சீஷர்களை சொன்னாலும் அவரால் அதை கேட்கவே முடியல. 여러분 옳은 사람들은 யாரெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறாங்களோ, 자기가 맞다고 생각하고 நான் சரின்னு அவங்க நினைக்கிறான், 잘한다고 நான் 생각하면 ரொம்ப சிறப்பா செய்யறேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கான். 다른 사람의 이야기를 들을 수가 없어요. அப்ப மத்தவங்க சொல்றதை அவங்களால கேட்க முடியாது. 변화를 입을 수가 없는. அவங்க வாழ்க்கையில மாற்றமும் வரவே வராது. 사울은 그런 사람이었어요. இந்த சவுல் அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருந்தார். 진짜 자기는 바리새인 중에 바리새인이었고 அவர் பரிசேயர்லே மிகப்பெரிய ஒரு பரிசேயரா இருந்தார். 율법은 흠이 없게 살았대요. இந்த நியாயப்பிரமாணத்துல பிழை இல்லாம வாழ்ந்த ஒரு மனுஷன். 여러분 우리는 그렇게 못 살잖아요. ஆனா நம்மளால அந்த மாதிரி வாழ முடியாது. 큰 소리 치고 사는 사람인 거예요. நம்ம எப்ப பார்த்தாலும் மத்தவங்க கிட்ட நம்மள பெருமையா காமிச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 밤에서 노상에서 இந்த தமஸ்குவுக்கு அவர் இறங்கி வரும்போது 하나님 빛이 둘러 비치니까 கர்த்தருடைய அந்த வெளிச்சம் அவர் மேல வந்தது. 딱 엎드려 져버려요. அவன் தரையிலே விழுந்தான். 그다음에 주의 음성을 듣는 거예요. இப்ப கர்த்தருடைய சத்தத்தை அவர் நேரடியா கேட்கிறார். 사울아 사울아 내가 왜 나를 핍박하느냐. சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? 주여 누시나이까. ஆண்டவரே நீர் யார் என்றார். 나는 네가 핍박한 나사렛 예수다. நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே. 깜짝 놀란 거예요. இவருக்கு பயங்கர ஆச்சரியம். 아니 예수님 정말 살아나셨습니까? இயேசுவே உண்மையிலே அப்ப நீங்க உயிர் தெழுந்தீங்களா? 그럼 살아났으니까 얘기하지. உயிர் தெழுந்ததுனால தான் நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். 아 제자들이 말이 맞았구나. அப்ப அந்த சீஷர்கள் சொன்னது சரிதான். 자기가 틀렸고. அவர் நினைச்சது எல்லாமே தவறு. 근데 식음을 전폐해 버렸어요. 식음 먹는 것을 다 끊었어요. இப்ப அவர் சாப்பிட்டது எல்லாத்தையுமே அங்க முடிச்சிருக்கார். 9절에 보면 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 사흘 동안을 보지 못하고 식음을 전폐했다. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 사흘 동안 아무것도 먹지 않은 거예요. 3 நாள் எதையுமே அவர் புசிக்கல. 먹을 수가 없죠. புசிக்கவும் முடியலங்க. 내가 이렇게 무모한 짓을 했구나. நான் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை செய்திருக்கேனே. 죄 없는 사람을 잡아 가다 죽이려고 했구나. பிழை இல்லாத குற்றமில்லாத ஜனங்களை நான் பிடிச்சு நான் சாகடிச்சிருக்கேனே. 내가 이렇게 악한 짓을 하면서도 நான் இந்த மாதிரி பொல்லாங்கான விஷயத்தை செய்தும் 악한 줄을 몰랐고 நான் இது பொல்லாங்கனே தெரியாம வாழ்ந்திருக்கேன். 내가 맞다는 게 다 맞는 게 아니네. நான் கரெக்ட் நினைக்கிறது எல்லாமே எல்லாம் கரெக்ட் கிடையாது. 내가 옳다는 게 아닐 수도 있구나. நான் சரி நினைக்கிறது தவறாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. 그래야면서 마음이 딱 무너진 거예요. இந்த வகையில தான் அவருடைய இருதயம் முழுசா உடைஞ்சு போச்சு. 그때 예수님이 뭐라고 하셨냐면 அந்த நேரம் இயேசு என்ன சொன்னார்னா, 일어나 성으로 들어가라. நீ எழுந்து நேர் தெருவுக்கு என்னப்பட்ட தெருவுக்கு போ. 네. 그러니까 이제 이게 성령의 이끌음을 받는 거예요. இன்னைக்கு நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போன்னு சொன்னாரு. இது பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல். 6절에 보면 6வது வசனம், 내가 일어나 성으로 들어가라. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. 행할 것을 내게 이를 자가 있느니라. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 여러분 자기가 틀린 자가 되니까 நான் ஒரு தவறானவன் அவனுக்கு தெரிஞ்சதுனால 군소리가 없어지는 거예요. அவருடைய அதிகாரம் எல்லாத்தையுமே அவர் 그전부터 왜 내가 거기 가야 되는데요? இந்த நேரத்துல நான் ஏங்க அந்த பட்டணத்துக்கு போகணும்னு அவர் கேட்கல.
하려고 했는지요? என்ன காரணத்துக்காக என்ன பட்டத்துக்குள்ள போக சொல்றீங்க? 얼마든지 그럴 사람인데 இந்த மாதிரி சொல்லக்கூடிய மனுஷன் தான் அவர். 내게 일어나 성으로 들어가라. ஆனா நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, 행하고 내게 이를 자가 있어. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 내 같이 가던다 소리만 들었지 இது போய் அங்க போகிறன்றது சத்தத்தை மாத்திரம் இப்ப கேக்குறார். 아무도 보지 못했어요. ஆனா அவரால் எதையுமே பார்க்க முடியல. 사울이 땅에서 일어나 눈을 떴으나 சவுல் தரையிலிருந்து எழுந்து 아무것도 보지 못하고 தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. 손에 끌려간 거예요. அப்பொழுது கைலா கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். 그래서 사흘 동안 아무 보지도 못하고 அப்புறம் 3 நாளா அவர் ஒன்னத்தையுமே பார்க்க முடியல, 아무것도 먹지 못했어요. எதையுமே புசிக்கவும் முடியல. 할 말 없는 자가 되면 இப்போ நம்ம எதுவுமே பேச முடியாதவங்கள ஆன நேரம், 자기가 틀린 자가 되면 நான் தவறானவன் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு 누구 말도 들을 수 있는 사람이에요. யாருடைய வார்த்தையா இருந்தாலும் சரி அவங்களால கேட்க முடியும். 그래서 사흘 동안 3 நாட்களாக 자기가 잘못 살아온 것을 뉘우치는 일을 해요. நான் தவறா வாழ்ந்த இந்த விதத்தை இப்ப அவர் மனம் திரும்பி கத்தர் இடத்துல வர. 그런 부부 싸움을 하다가도 தம்பதி சண்டையாவே இருக்கட்டும், 잘못된 게 깨우쳐지면 தவறான விஷயம் உங்களுக்கு உணர்த்தப்பட்டதுன்னா 이제 돌이킬 수가 있어요. திரும்பி வர முடியும். 여보 미안하다. அன்பே என்ன 내가 மன்னிச்சிருங்க, 모르고 그랬어. நான் இது தெரியாம பண்ணிட்டேன். 뭐라고 그랬으면 다야. இன்னும் நீ இப்ப மன்னி போட்டு கேட்டா எல்லாம் 막 போதுமா? 화를 내도 நான் கோபமே பட்டிருந்தாலும் 진짜 내가 모르고 그랬어. நான் தெரியாம அதை பண்ணிட்டேன், 용서해줘. நைஸ் என்ன மன்னிச்சிரு, 미안해. சாரி. 미안하다면 다야. சாரி சொன்னா எல்லாம் போதுமா? 내 용서 안 해. நான் மன்னிக்க முடியாது. 이거 정말 내가 모르고 했다니까. நான் இல்ல, நான் தெரியாம பண்ணிட்டேன். 마음에서 잘못된 깨우쳐지면 நம்ம மனசுல நம்ம செஞ்ச தவறு நமக்கு உணர்த்தப்பட்டதுன்னா 아무리 뭐라고 해도 다 들을 수가 있어요. என்னதான் நம்ம சொன்னாலும் சரி எல்லாத்தையுமே கேட்க முடியும். 그러면 둘이 금방 좋아져요. அப்ப 2 பேரும் உடனே நல்லா ஆயிடுவா. 여러분 아셨습니까? புரியுதுங்களா? 저도 그 싸움을 많이 했어요. நானும் அந்த சண்டையை நிறைய போட்டிருக்கேன். 여기 인도 여자들도 그래요? இந்தியால இருக்க பெண்களும் அதே மாதிரிதானா? 아니 우리 한국 여자들은 கொரியால இருக்க பெண்கள் 자기가 잘못하는 건 문제가 안 돼. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. 내가 잘못하면 문제가 돼. ஆனா நான் ஏதாவது தப்பு பண்ணனா அது பிரச்சனை ஆயிடும். 우리 집사람 핸드폰을 얼마나 잘 놓고 다니는지 몰라. ஒய்ஃப் இருக்காங்க இல்ல, எல்லா இடத்துலயுமே போன் எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவான். 맨날 내가 챙겨가야 돼. எப்ப பார்த்தாலும் நான் தான் அதை எடுத்து அவங்க கிட்ட போய் கொடுக்கணும். 그러다 내가 어쩌다 실수해서 놓고 갈 때가 있어. சில டைம் நான் என் போனை மறந்துட்டு போவேன். 그럼 뭐라고 하냐면 அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 그런 정신 가지고 사역이 돼? இந்த மாதிரி ஒரு மனுஷன் போனை கூட மறந்துட்டு எப்படி ஊழியம் பண்ண முடியும் உன்னால? 자기는 맨날 놓고 다니면서 எப்ப பார்த்தாலும் அவங்க எங்கேயாவது போனை மறந்து வச்சுட்டு வந்துருவாங்க. 아이고 오늘도 깜빡했네. ஐயோ இன்னைக்கும் மறந்துட்டேனே. 그러면 그만요. அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா பிரச்சனை 내가 முடிஞ்சிடும். 잘못하면 ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிருந்தேன்னா 얼마나 뭐라고 하는지 몰라. எவ்வளவா திட்டுவாங்கன்னு தெரியுமா? 운전도 그래요. டிரைவிங்லயும் அதே மாதிரிதான். 운전도 내가 가르쳐줘서 배웠는데 இந்த டிரைவிங் நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அவங்க கத்துக்கிட்டாங்க. 얼마나 잔소리를 많이 하는지 몰라. ஆனா நான் வண்டி ஓட்டும் போது எவ்வளவு திட்டுவாங்க தெரியுமா? 그런데 나는 사고가 안 나는데 ஆனா நான் ஓட்டின வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகல. 우리 지금 사고를 막 큰 사고를 2건이나 냈어요. ஆனா என் மனைவி நிறைய தடவை பெரிய ஆக்சிடென்ட் கூட பண்ணிருக்காங்க. 그래놓고도 맨날 운전 잘해라. அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பார்த்து நல்லா வண்டியை ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 옛날에 그걸 몰랐을 때 இது எல்லாமே தெரியாத நேரம் 많이 싸웠어요. நிறைய சண்டை போட்டோம். 니나 잘해, 니나 잘해. நீ முதல்ல ஒழுங்கா பண்ண, அப்படிதான் சண்டை போட்டோம். 근데 그걸 우리 집사람의 매력으로 보는 거야. ஆனா இது எல்லாமே ஒய்ஃபோட ஒரு 저 우리 집사람만이 할 수 있는 ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இது வேற என் ஒய்ஃப் மட்டும் தான் இதை செய்ய முடியும். 그거 뭔데 뭐가 문제야? இது எப்படி ஒரு பிரச்சனை ஆக முடியும்? 그게 낙인데. இது அவங்க, இது நானு. 그럼 아무 문제가 안 돼. அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. 인도 여자들도 그래요? இந்தியால இருக்க பெண்களும் அதே மாதிரி தானா? 여자들은 원래 그렇구나 하면 돼요. பெண்கள்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க போல, அப்படி நினைச்சிட்டா போதும். 인도 여자들 신발 많이 사시나요? இங்கேயும் இந்தியால இருக்க கேர்ள்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய ஸ்லிப்பர்ஸ் வாங்குவீங்களா? 네. 인도 여자들은 안 그렇죠? இந்தியால இருக்க பெண்கள் அந்த மாதிரி யாரும் கிடையாதுல்ல. 뭐 맨발 벗고 다니는 사람이 많으니까. வெறும் கால்ல நடக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 근데 맨발로 다니는 게 건강에 좋은 거예요. வெறுங்கால நீங்க நடந்தீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஆக்சுவலா அது நல்லது. 그래서 자기가 틀린 자가 되면 நான் ஒரு தவறானவனா நீங்க ஆனீங்கன்னா, 내가 옳다고 주장하다가도 நான் என்னதான் சரின்னு நீங்க முன்னாடி நினைச்சிருந்தாலும் 아니 내가 틀릴 수가 있어. நான் தவறா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 그럼 이제 딱 멈출 수가 있어. அப்ப அந்த இடத்துல எல்லாத்தையுமே நிறுத்த முடியும். 근데 그게 안 된 사람은 ஆனா அது யாருக்கெல்லாம் வரலையோ, 자기가 옳으면 옳은 거야. நான் சரின்னு நினைச்சா அவங்க சரிதான் நினைச்சிட்டு இருப்பான். 자기가 맞으면 맞은 거야. நான் கரெக்ட் நினைச்சா அது கரெக்ட்னே இருப்பான். 사울이 그런 사람이었는데 இந்த சவுல் அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருந்தார். 저도 사울하고 똑같은 사람이었어. நானும் சவுல் போன்ற அதே மனுஷன் தான். 근데
그게 딱 무너지니까. ஆனா அது எல்லாமே உடைஞ்சு போச்சு. 지금 우리 집사람 얘기를 너무 잘 들어요. இப்ப என் மனைவி சொல்றது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்கேன் நான். 내 얘기를 듣든지 말든지 ஏன் நான் சொல்றத அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ 내가 들어주면 되잖아요. அவங்க சொல்றத நான் கேட்டா போதுமே. 그러니까 아무 문제가 안 돼. இதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. 여러분 저희 자매들 매력적인 여자 만들어 줄까요? இந்த சகோதரிகளை வந்து ரொம்ப நல்ல ஒரு தாளந்துள்ள சகோதரிகளா உருவாக்கட்டுமா? 매력적인 여자는 어떤 게 매력적인 여자예요? எது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறீங்க? எந்த சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி 얼굴이 예뻐야 돼요? அழகா இருக்கிறவங்களா? 몸매가 잘 빠졌어야 돼? 아니, 얼굴이 예쁘고 முகம் அழகா, 키도 크고 உயரமா? 인도는 또 덩치가 있어야지 미인이라며. இந்தியால வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு இருந்தாதான் அவங்க அழகானவங்கன்னு சொல்றான். 내 기준도 다 달라요. ஒவ்வொருத்தருடைய இந்த தரமும் பாக்குற விதமும் வித்தியாசமா இருக்கு. 내가 매력적인 여자 만들어 줄게요. ஆனா உங்களை இருக்கிறதுலே ஒரு சிறந்த பெண்ணா உருவாக்குறேன். 어떤 목사님이 박 목사님과 상담을 했어요. ஒரு பாஸ்டர் பாக்கிட்ட போயிட்டு ஃபெலோஷிப் பண்ணா. 목사님 우리 집사람은 저는 1살 차이입니다. பாஸ்டர் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு வந்து 1 வயசு வித்தியாசம். 근데 3개월 편이 차이 안 나요. ஆனா 3 மாசம் தான் வயசு வித்தியாசம்னு சொன்னாங்க. 근데 꼭 누나처럼 동생 다루듯이 한다는 거야. ஆனா அவங்க வந்து என்னமோ அக்கா மாதிரியும் நான் தம்பி மாதிரியும் ரொம்ப இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். 너무 기분이 나빠요. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்னு சொன்னாங்க. 그거 벌도 아니면서 இது ஒரு தண்டனையோ கிடையாது. 맨날 톡톡 쏴요. சின்ன விஷயத்துக்குலாம் எப்ப பார்த்தாலும் என்ன வந்து துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி சுடுறான். 너무 기분이 나빠요. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவர் சொன்னார். 그러니까 목사님 뭐라고 하셨냐면 பாஸ்டர் என்ன சொன்னார்னா, 그 좋은 자매야. அவங்க ரொம்ப நல்ல சிஸ்டர். 그리고 여자는 톡톡 쏘는 게 매력이야. அப்புறம் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி துப்பாக்கி வச்சு சுடுறது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டினே பாஸ்டர் பாக் சொன்னார். 난 여자들 톡톡 그게 제일 꼴보기 싫어요. பெண்கள் வந்து இந்த மாதிரி நம்மளை நோக்கி ஏதாவது சுட்டி காமிச்சாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது. 우리 집에 똑같은 얘기를 해도 என் மனைவி வந்து ஒரே விஷயத்த சொன்னாலும் சரி 아주 기분 나쁘게 해. ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசுவான். 정말 패 죽이고 싶었어요. சில டைம் வந்து அவங்கள என்ன பண்ணணும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. 여자를 팰 수도 없고. ஆனா அந்த பெண்ணை வந்து நீக்கவும் முடியாது லைஃப்ல இருந்து. 속에서만 끙끙 앓았는데. மனசுக்குள்ள மாத்திரம் தான் நான் நிறைய குறை சொல்லிட்டே இருந்தேன். 우리 집사 톡톡 쏘는 걸 잘해요. என் மனைவி இந்த மாதிரி சுட்டி காமிக்கிற வேலையை நல்லா பண்ணுவான். 야, 그럼 우리 집사 매력적인 여자네. அது அவங்களுடைய விசேஷத்த குணம்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சு. 그 마음이 딱 바뀌어 버려. இப்ப என் மனசு இந்த மாதிரி மாறுச்சு. 톡톡 쏘는 게 매력이고. அந்த மாதிரி நம்மள சுட்டி காமிக்கிறது அவங்களுடைய விசேஷத்த குணம். 다 매력적인 여자 됐어요. எல்லாருமே விசேஷத்த பெண்கள் ஆயிட்டீங்களா? 제가 미국에 사역자 모임을 갔는데 அமெரிக்கால ஒரு தடவை பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தப்போ 사모님들 다 매력적인 여자 만들어 주겠습니다. எல்லா சாமனியம்ஸும் வந்து விசேஷத்த பெண்களா உருவாக்குறேன்னு சொன்னேன். 그래서 사모님들이 기대를 많이 했어요. இப்ப நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. 그래서 나중에 박옥수 목사님께서 அப்புறம் பாஸ்டர் பாக் அதுக்கப்புறம் 여자는 톡톡 쏘는 게 매력이라고 했다. பெண்களுக்கு வந்து கணவருடைய பிரச்சனையை சுட்டி காமிக்கிறது தான் அவருடைய விசேஷத்த குணம் 모임을 சொன்னாங்க. 마치고 나니까 இந்த கூட்டம் முடிஞ்சது. 사모님들이 일제히 எல்லாருமே எந்திரிச்சா 여보 나 매력적인 여자야. அவங்க ஹஸ்பண்ட பார்த்து சொன்னாங்க, அனி நான் ரொம்ப விசேஷத்த ஒரு பெண். 그리고 우리 사역자 다 고개를 들려. எல்லா பாஸ்டர்ஸும் அதுக்கப்புறம் நாங்க தலையை திருப்பிக்கிட்டோம். அதை கேட்க பிடிக்கல. 그래서 우리 집사 지금도 톡톡 쏘는 걸 잘해. என் மனைவி இன்னும் சுட்டி காமிக்கிறத நல்லா பண்றான். 근데 그게 전혀 문제가 아니야. ஆனா அது எனக்கு பிரச்சனையே ஆகாது. 우리 집은 저게 매력인데. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இருந்துட்டு போட்டோம். 여자들은 수다도 떨어요. 수다. காசிப்பிங் முறுமுறுக்கிறது பெண்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. 그 인도 여자들도 그래요? இந்தியாலயும் அந்த மாதிரி தாங்க. 그걸 막으면 안 돼요. அதை நீங்க தடுக்காதீங்க. 제가 이제 무전 전도여행을 가보면 ஒரு சில டைம் நான் இந்த நோமனி விட்னஸ் ட்ரிப்புக்கு போவேன். 시골에 가보면 கிராம பக்கத்துக்கு போவோம். 할머니들은 많이 살아 있는데 நிறைய பாட்டிங்க அங்க இருப்பான். 할아버지들이 없어요. ஆனா தாத்தாங்க யாரும் கிடையாது. 인도도 그래요? இந்தியாலயும் அந்த மாதிரி தாங்களா? 여자가 오래 살아 남자가 오래 살아요. பெண்கள் அதிக வருஷம் வாழ்றாங்களா இல்ல ஆண்கள் அதிக வருஷம் வாழ்றாங்க? 그래서 남자들이 바람을 많이 피워서 그러나 ஆண்கள் என்ன நிறைய தவறான பழக்கங்கள் வச்சிருக்காங்களான்னு தெரியல. 술을 많이 먹어서 그런가? இல்ல மதுபானத்தை நிறைய அருந்துறதுனால என்னவும் 왜 தெரியல. 그럴까? ஏன் அப்படி இருக்குதுன்னு எனக்கு புரியல. 그래서 내가 생각을 해보니까 இதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். 남자는 속으로 사귀는 거야. ஆண்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே அவங்க ஒரு உறவு வச்சிட்டு இருக்கிறாங்க. 그래서 속병이 많이 걸려가지고 அதனால உட்புறமா நிறைய காயம் ஏற்படுது. 여자도 수다를 떨으니까 ஆனா பெண்கள் வந்து அடிக்கடி வெளியில அதை பேசிடுறாங்க. 그래서 더 오래 사는구나. அதனாலதான் பல வருஷம் வாழ்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சு. 여자 수다 떠는 걸 막지 마라. பெண்கள் வந்து இந்த மாதிரி காசிப் பண்றாங்களா அதை 여자는 தடுக்காது. 그 맛으로 사는데. ஏன்னா அந்த சுவையில தான் அந்த பெண்களே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 아셨죠? இது புரியுதுங்களா? 여자들 말 많이 한다고 하지 말라고 하면 안 돼요. பெண்கள் நிறைய பேசுறாங்க அதை தடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க.
이제 많이 웃었죠? நிறைய சிரிச்சிட்டீங்களா? 내 사울이 이제 회개되는 이야기예요. இப்ப சவுல் எப்படி மனம் திரும்பினான்றத பத்தி பார்க்கலாம். 내가 옳다는 게 아닐 수도 있고. நான் சரி நினைச்சது தவறா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. 그래 아나니아를 통해서 구원을 받아요. அனனியாவின் மூலமாக அவர் ரட்சிப்பை பெற்றார். 구원을 받고 나니까 ரட்சிப்பை பெற்ற பிறகு 자 넘어가서 보겠습니다. வந்து பார்க்கலாம் 18절에 18வது வசனம். 혹 즉시 사울이 눈에서 비늘 같은 것이 벗어져 다시 보게 된지라. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். 일어나 세례를 받고 음식을 먹으며 강건하여지니라. பின்பு அவன் போஜன பண்ணி பலப்பட்டான். சவுல் தவுல் சீஷருடனே சில நாள் இருந்து. 여러분 이제 지금까지 자기가 보고 아는 것이 맞다고 생각했는데 இதுவரைக்கும் அவர் பார்த்து தெரிஞ்ச விஷயங்கள் கரெக்ட் நினைச்சார். 그게 다 벗겨지고 ஆனா அது எல்லாமே இப்போ விழுந்து 새로운 눈이 띈 거예요. ஒரு புது கண்கள் திறக்கப்பட்டது. 이걸 영적인 눈이 띈다고 그래요. இது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்றான். 예, 하나님을 보는 눈이 띄어야 돼. கர்த்தரை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும். 근데 사람들은 남의 허물을 보는 눈이 띄어져요. ஆனா மத்த ஜனங்களுக்கு ஆனா பொதுவா ஜனங்களுக்கு மத்தவங்களுடைய பிழையை பார்க்கக்கூடிய கண் மாத்திரம் தான் திறந்திருக்கு. 그건 잘못된 눈. அது தவறான கண்கள். 아셨습니까? புரியுதுங்களா? 내가 맞다는 것이 நான் சரின்னு நினைக்கிறது, 옳다는 것이 நான் கரெக்ட் நினைக்கிறது 아닐 수도 있구나. இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 이게 한 번은 와야 돼요. இது ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில வந்தே ஆகும். 열왕기상 3장에 보면 உன்ன 열왕기상 3장. 열왕기상 3장 உன்ன ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 네, 한번 보겠습니다. அதை பார்க்கலாம். 여기 잘 접어두세요. இங்கே இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வச்சுட்டு 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 네, 여러분 솔로몬의 명재판 얘기 아시죠? இந்த சாலமோனுடைய இந்த ஞானமுள்ள இந்த தீர்வு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? 이제 한 집에 창기에 두 사람이 살았어요. ஒரு வீட்ல 2 வேசிகள் இருந்தாங்க. 둘이 한 집에 살았는데 இந்த ரெண்டு வேசிகளும் ஒரே வீட்டுல வாழ்ந்திருந்தாங்க. 또 아이를 같이 낳았어요. ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை பெற்றாங்க. 근데 하루는 둘 다 같이 또 낮잠을 잤어요. ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குனாங்க. 자다 일어나 보니까 அவங்க எழுந்து பாக்குறாங்க. 아기가 하나가 죽어 있는 거예요. ஒரு குழந்தை வந்து அங்க செத்து போயிருக்கு. 그래서 저쪽을 보니 저쪽 아이는 살아 있는 거예요. அந்த பக்கத்துல இருக்க குழந்தைய பாக்குறாங்க, அது உயிரோட இருக்கு. 죽은 아이를 거기다 갖다 놓고 செத்த குழந்தைய அந்த பக்கம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு 다른 아기를 가져와. அப்புறம் உயிருள்ள குழந்தைய இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தாங்க. 그 다른 아기 엄마가 일어나 보니까 இப்போ அந்த மத்த பக்கத்துல இருக்க அந்த அம்மா எந்திரிச்சு பாக்குறாங்க. 젖을 먹이려고 보니까 இப்போ தாய்ப்பால் கொடுக்கலான்னு குழந்தைய 아이가 பாக்குறாங்க. 죽어 있는 거예요. இந்த குழந்தை ஏற்கனவே செத்து போயிருக்கு. 자세히 보니까 자기 아들이 아닌 거예요. இப்போ நல்லா பாக்குறாங்க, இது அவங்களோட குழந்தையே கிடையாது. 아, 이 여자가 바꿔치기 했구나. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பக்கத்துல இருக்க பெண் வந்து இந்த குழந்தைய மாத்திரா. 바꿔치기 했냐? ஏன் என் குழந்தைய வந்து இந்த மாதிரி மாத்திருக்கா? 아니야. அப்ப கேக்குற சொல்றாங்க, இல்ல இது என்னோட குழந்தை, 내 아들이고 இதுதான் என் குழந்தை. 산 게 내 아들이야. இல்ல அது என் குழந்தை. 아니야, 죽은 게 네 아들이야. இல்ல செத்த குழந்தை உன் குழந்தை. 산 건 내 아들이야. உயிரோட இருக்க குழந்தை என்னோடது. 요 것도 검사해 보면 알지만. சரி, இது ரெண்டுத்தையுமே அவங்க செக் பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் யாரோட குழந்தை. 검사를 할 수도 없잖아. ஆனா அந்த நாட்கள்ல எந்த டெஸ்டும் எடுக்க முடியாது. 그렇죠? கரெக்டா? 그러니까 서로 죽은 게 네 거고 산 게 내 거라고 싸움이 붙은 거야. ஒருத்தருக்கு ஒருத்தர் செத்த குழந்தை தான் உன்னோடது இல்ல உயிரோடது என்னோடதுன்னு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. 그래 우리 이 솔로몬 왕에게 가자. சரி, நம்ம சாலமோன் ராஜா கிட்ட போகலாம்னு போனா. 솔로몬 앞에 갔어요. சாலமோன் கிட்ட போனா, 아 죽은 게 이 아이고 나 산 게 내 아이인데. செத்து போன குழந்தை அந்த ஸ்திரீயோட பிள்ளை, உயிரோட இருக்கிறது என்னோட பிள்ளை. 바꿔치기를 했습니다. ஆனா இந்த ஸ்திரீ வந்து இந்த குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்க. 일단 창기는 아니요, 사는 게 내 아이고 죽은 게 저 여자 겁니다. ஆனா இந்த பக்கத்துல இருக்க வேசி, இல்லங்க உயிரோட இருக்கிறது என்னோட குழந்தைங்க, செத்து போனதான் அவரோட குழந்தை. 아닙니다. 산 게 내 아이고 죽은 게 저 여자 겁니다. உயிரோட இருக்கிறது என் குழந்தை, இல்லங்க செத்து போனது அவங்களோடது. 왕 앞에 가서도 서로 싸움이 붙어. ராஜா முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டாங்க. 왕이 뭐라고 했냐면 ராஜா என்ன சொன்னாருன்னா, 조용히 해라. அமைதியா இருங்க, 뭐 그 싸울 게 뭐가 있나? இதுல என்னங்க சண்டை போடுறதுக்கு இருக்குது. 그거 딱 반을 갈라가지고 இந்த குழந்தைய வந்து நீங்க சரியா பாதியா வெட்டி 공평하게 나눠 가지면 되지. பாதி ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயிடுங்க. 살은 아기를 살아있는 애기로 반을 나누라는. உயிரோட இருக்கிற அந்த குழந்தைய வந்து பாதியா வெட்டி கொடுக்க சொல்றாங்க. 많은 사에서 우리 솔로몬 왕 지혜가 있는데 நிறைய பேர் நினைச்சாங்க சாலமோன் ராஜாக்கு ஞானம் இருக்குது. 어떻게 재판을 할까? சரி, என்ன தீர்ப்பு வழங்க போறாரு? 궁금했는데 ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. 상상을 초월한 얘기를 하는 거예요. ஆனா சாலமோன் ராஜா வந்து இப்ப அவங்க கற்பனை பண்ணி பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றாரு. 그거 둘이 싸울 필요 없어. எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? 둘이 반딱 나눠서 பாதியா வெட்டி ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயிடு. 공평하게 가지면 되지. ஒரு பாதி நீங்க, இன்னொரு பாதி இவங்க. 이래 하면 இந்த மாதிரி பண்ணா 진짜 엄마는 가만히 있지 않을 걸 아는 거예요. உண்மையான அம்மா வந்து அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். 이게 심리 재판이라는 거예요. இதுதாங்க ஞானமுள்ள ஒரு தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. 이제 진짜 엄마는 உண்மையான அம்மா 저게
자기 아들이라고 하면 இதை ஏன் பிள்ளைன்னு சொன்னா 이제 죽어요 안 죽어요? அந்த குழந்தை செத்துருமா இல்லையா? 근데 사는 게 자기 아들이 맞아요. உயிரோட இருக்கிற குழந்தை அவங்க குழந்தை, அது கரெக்ட் தான். 저게 내 아들이라 주장하면 அது என் குழந்தைன்னு இன்னும் அவங்க வற்புறுத்தி சொன்னாங்கன்னா 사랑하는 아들이 죽어야 되는 거예요. உயிரோட இருக்க அந்த குழந்தை செத்து போயிடும். 그런데 아니라고 하면 இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா 왕 앞에서 거짓말만 열어가 되니까 ராஜாவுக்கு முன்னாடி இவங்க பொய் சொன்ன ஒரு வேசி ஆயிடுவாங்க. 감히 내 앞에서 거짓말을 해? இப்ப ராஜா வந்து எப்படி என்ன தைரியம் எனக்கு முன்னாடி நீங்க பொய் பேசுவீங்க? 자기가 죽어야 되는 거예요. இப்ப இந்த பெண்ணை கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 이 엄마는 ஆனா இந்த அம்மா 자기 아들이 죽는 걸 못 보겠는 거예요. ஏன் குழந்தை செத்து போகிறத அவங்களால பார்க்க முடியாது. 왕이시여, ராஜாவே, 저 여자 말이 맞습니다. அந்த பக்கத்துல இருக்க சொன்னது கரெக்ட். 상계 저 여자 아까 죽은 게 내 아기입니다. உயிரோட இருக்கிறது அந்த குழந்தை, அந்த ஸ்திரீயோட குழந்தை தான், என்னோட செத்து போனது ஏன் குழந்தை. 그게 왕이 딱 웃으시면서 இப்ப ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், 이 여자가 진짜 엄마다. இந்த ஸ்திரீ தான் உண்மையான அம்மா. 난다를 여기에 죽어라. நீ இதுதான் தீர்ப்பு. 여러분 이게 자기 아들이 맞아요. அவங்களோட குழந்தை இது கரெக்ட் தான். 맞다고 주장하면 죽는 거예요. ஆனா கரெக்ட்னு அதுலயே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா கடைசில அந்த குழந்தை செத்து போயிடும். ஆமா, ஏன் யோசனை கரெக்டாவே இருக்கலாம். 맞다고 주장하면 죽는 거라. ஆனா அதை நீங்க வச்சு வற்புறுத்திட்டு இருந்தீங்கன்னா கடைசில இறந்துருவாங்க. நான் கரெக்டாவே இருந்தாலும் 아니야 아닌 거고. நான் இல்லைன்னு நான் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. 내려놔 볼 줄 알아야 돼. எப்படி நம்ம அதை இறக்கி வைக்கிறதுன்னு கத்துக்கணும். 잘못 안 했는데 நம்ம தவறு செய்யல, 잘못했다가 하면 ஆனா தவறு செஞ்சிட்டோம்னு சொன்னாங்கன்னா, 아 내가 볼 때는 아닌데 நான் பார்க்கும்போது நான் தவறு செய்யலையே, 당신 볼 때 그래? நீங்க பார்க்கும்போது அப்படியா? 아 그럼 미안해. சரி, ஓகே, சாரி. 이러면 문제가 안 되죠. இந்த மாதிரி பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது. 아셨습니까? புரியுதுங்களா? 이게 오름이라는 건 무서운 거예요. நம்ம இந்த ரைட்னஸ் சொல்றாங்களே, அது ரொம்ப பயங்கரமான ஒரு 내가 விஷயம். 맞다는 것이 நான் கரெக்ட்னு நினைக்கிறது 아닐 수도 있고 இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 또 틀릴 수도 있고 நான் தவறாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. 이런 마음이 되면 இந்த மாதிரி மனசு நமக்குள்ள வந்ததுன்னா 주장을 하다가도 내려놓게. நம்ம எதை ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கோமோ அதை கீழே இறக்கி வைக்க முடியும். 아셨습니까? புரியுதுங்களா? 그래야면 아주 평화롭게 살 수 있어요. இந்த மாதிரி பண்ணா நம்ம ரொம்ப சமாதானமா வாழ முடியும். 그래 우리 집사람 우리는 100% 안 맞지만 நானும் என் மனைவி சொன்னது போல 100% நாங்க பொருந்தாதவங்க, 100% 맞는다. ஆனா 100% பொருத்தமானவங்க. 이게 복음이에요, 복음. இதுதாங்க இந்த சுவிசேஷம். 우리가 죄를 짓지만 நம்ம பாவத்தை செய்தோம், 죄가 없다. ஆனா பாவம் இல்ல. 안 맞지만 맞는다. இது கரெக்டே கிடையாது, ஆனாலும் கரெக்ட். 그렇죠? கரெக்டா? 우리가 볼 때 물인데 நாம பார்க்கும்போது தண்ணியா இருக்கலாம், 예수님 포도주랑 포도주구나. ஆனா இயேசு திராட்சரசம் சொன்னா அந்த திராட்சரசம். 아니 내가 볼 때 분명히 물인데 நான் பார்க்கும்போது இது தெளிவா இது தண்ணி தான், 예수님 포도주라는 거예요. ஆனா இயேசு திராட்சரசம் சொல்றாரு. 아니 분명히 물을 갖다 부었는데 நான் கிளியரா அங்க போயிட்டு தண்ணியை தானே ஊத்துறேன், 예수님 포도주. ஆனா இயேசு திராட்சரசம் சொல்லியிருக்காரு. 내가 볼 때 물인데 நான் பார்க்கும்போது தண்ணி, 예수님 포도주랑 포도주구나. ஆனா இயேசு திராட்சரசம் சொல்லியிருக்காரு. 내가 볼 때 아닌데 நான் பார்க்கும்போது இல்ல, 예수님이 기다면 긴 거구나. 맞다면 맞은 거구나. ஆனா இயேசு அது கரெக்ட்னு சொன்னானா அது கரெக்ட். 이리 생각하면 돼요. இப்படி யோசிச்சா போதுங்க. 자 야이로 딸 죽었어요. யவீருடைய மகள் செத்து போனா, 죽은 걸 알아요. இறந்து போனது இயேசுக்கு தெரியும். 예수님 오셔갖고 ஆனா இயேசு அங்க வந்து 죽은 게 아니고 잔다. அவன் சாகல, உறங்குகிறான்னு சொன்னான். 그게 사람들이 막 다 비웃어 버리는 거예요. எல்லா ஜனங்களும் அதை பார்த்து சிரிச்சாங்க. 아 예수님 웃기는 분이야. இயேசு என்ன இவ்வளவு வேடிக்கை பண்றாரு? 우리가 죽은 걸 확인했는데 அவன் அந்த குழந்தை செத்து போனதை நாங்க செக் பண்ணோம். 우리 뭐 바보로 알아? நீங்களே நாங்க என்ன முட்டாள் நினைச்சீங்களா? 죽은 거하고 자는 걸 우리가 몰라? இறந்து போனதுக்கும் உறங்குறதுக்கும் நாங்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதா? 죽은 걸 아는데. இறந்து போனது அவங்களுக்கு தெரியும், 그러니까 못 받아들이는 거야. அதனால அந்த ஜனங்களால இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. 자기가 아는 것이 맞다는 것이. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் கரெக்ட்னு நினைச்சிட்டு 아, இருக்காங்க. 우리가 볼 때 죽었는데 நாங்க பார்க்கும்போது அந்த குழந்தை இறந்து போயிருக்கலாம், 예수님이 잔다면 자는 거고. ஆனா இயேசு உறங்குறான்னு சொன்னார்னா அந்த குழந்தை உறங்கு. 깨우면 되겠네. சோ அப்ப அவங்கள போய் எழுப்புனா போதும், 이래야 하면 되잖아요. இந்த மாதிரி பண்ணா போதும் இல்லைங்களா? 그렇죠? கரெக்டா? 내가 맞다는 게 맞는 게 아니에요. நான் சரின்னு நினைக்கிறதுனால இது எல்லாமே சரி கிடையாது. 예수님이 맞아요. இயேசு தாங்க சரி. 우리 뭐 아픈데 நம்மள பார்க்கும்போது நமக்கு உடம்பு வலி இருக்கலாம், 말씀이 나왔다면 ஆனா வசனத்துல நம்ம சுகமாயிட்டோம்னு சொல்லுது, 나한 거예요. அப்ப சுகமாயிருக்கிறோம். 우리가 죄를 짓지만 நம்ம பாவத்தை செய்தோம், 죄는 없다고 하니까. நம்மள பார்த்து ஆண்டவர் பாவம் இல்லைன்னு சொல்றாரு. 저는 구원 안 받아 그걸 이해를 못해요. இந்த ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். 아니 죄를 지면서 죄가 없다고 하냐? எப்படிங்க பாவம் செஞ்சுக்கிட்டே நீங்க பாவம் இல்லைன்னு சொல்றீங்க? 예수님 죄를 씻어주니까 없지. இயேசு பாவத்தை கட்டுனதுனால தானங்க பாவம் இல்ல. 예수님이 의롭다 하니까 의롭다고 하는 இயேசு 거예요. நீதிமான் நம்மள சொன்னதுனால தான் நம்ம நீதிமான். 죄를 막 지어도 되냐? அப்ப இஷ்டத்துக்கு பாவம் செய்யலாமா? 아 죄를 막 지지 그냥 점잖게 해줘요. எல்லாருமே பாவம் செய்யும்போது இஷ்டத்துக்கு தானே செய்யறாங்க, கம்மியா யாருங்க பாவம் செய்யறாங்க? 여러분 인도 사람 죄 지을 때 고상하게 해줘요? இந்தியால வந்து இப்போ பாவம் செய்யும்போது ஜாக்கிரதையாவே யாராவது பாவம் செய்யறீங்க? 뭐 사람 죽일 때 고상하게 죽여요? ஒரு மனுஷனை நீங்க கொலை செய்யும்போது கூட ரொம்ப அழகாவா போயிட்டு கொலை செய்றீங்க. 죄를 지으면 막 지쳐. பாவம் செய்யும்போது இஷ்டத்துக்கு தானே செய்யறான். 싸울 때 막 싸우지. சண்டை போடும்போது அவங்க இஷ்டத்துக்கு தானே சண்டை போடுறான். 아주 점잖게 싸워요. ரொம்ப கம்மியான விதத்துல
விதத்துல கொஞ்சமாவா சண்டை போடுறாங்க. 그래도 예수님이 의롭다는 거죠. ஆனா இயேசு அவனை பார்த்து நீதிமான்னு சொல்றாரு. 예수님이 의롭다면 의로운 거예요. இயேசு நீதிமான் சொன்னாரா நம்ம நீதிமான். 그렇죠? கரெக்டா? 지옥에 가는 사람 왜 갑니까? நரகத்துக்கு போறவங்க ஏன் அங்க போறாங்க? 하나님 의롭다고 하는데 தேவன் அவங்க நீதிமான்னு சொல்லியிருக்காரு. 자기 입으로 죄 있다고 해요. ஆனா அவங்க உதடுகள்ல பாவம் இருக்குதுன்னு சொல்றாங்க. 노아 홍수 당시에도 நோவாவுடைய பேடை காலத்திலயும் சரி, 하나님 물로 심판한다고 하셨는데 கர்த்தர் தண்ணீரால பூமியை தண்டிக்க போறேன்னு சொல்லிட்டார். 땅에 있는 들짐승도 இந்த பூமியில இருக்கக்கூடிய மிருகங்களையும் அழிப்பதா சொன்னார். 온 중에 나는 새까지 ஆகாயத்துல வரக்கூடிய பறவை வரைக்கும் 다 쓸어버리겠다. எல்லாத்தையுமே அழிச்சிருவேன்னு கர்த்தர் சொன்னார். 그래서 방주를 지라고 சோ 했어요. பேழையை உருவாக்குன்னு சொன்னார். 근데 노아만 그 말씀을 믿어. ஆனா நோவா மாத்திரம் தான் அந்த வார்த்தையை நம்பினார். 방주를 지었어요. சோ பேழையை உருவாக்குனார். 다른 사람은 그걸 믿지 않아. மத்த ஜனவங்க அதை நம்பல. 여러분 그 사람이 간음하고 살인하고 도둑질해서 죽음을 당한 게 아니라니. மத்தவங்க விபச்சாரம் செஞ்சதுனால, கொலை செஞ்சதுனால, திருடுறதுனாலயோ அவங்க சாகல. 그렇죠? கரெக்டா? 말씀을 안 믿었어요. வசனத்தை அவங்க நம்பலங்க. 쓸어버린다는 말씀을 안 믿은 거예요. நான் பூமியை அழிப்பேன்ற அந்த வார்த்தையை அவங்க நம்பல. 노아는 그걸 믿었고. ஆனா நோவா அதை நம்பினார். 그래서 산 꼭대기에다 배를 만들었잖아. ஆனா மலை உச்சிக்கு மேல போயிட்டு ஒரு பேழையை உருவாக்குனார். 잠길 거다 알았으니. ஏன்னா தண்ணீர்ல இந்த பூமி எல்லாமே முழுக போதுன்னு அவருக்கு தெரியும். 사람들은 다 손가락질했죠. எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து சுட்டி காமிச்சாங்க. 배를 물가에다 만들어야지. ஒரு பேழை அப்படின்னா தண்ணீர் தானே போய் உருவாக்கி இருக்கணும். 꼭대기에다 만드는 놈이 어딨냐? மலை உச்சிக்கு மேல போயிட்டு யாருங்க இந்த மாதிரி கப்பலையோ பேழையோ கட்டுவான்? 그렇죠? கரெக்டா? 노아는 하나님의 말씀을 믿은 거예요. ஆனா நோவா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார். 근데 믿음은 여기 세상에 물로 다 잠긴 거예요. ஏன்னா அதே மாதிரி அந்த அவர் விசுவாசத்த மாதிரி பூமிக்குள்ள மழை வந்து இந்த பூமி முழுக்க நிரம்புது. 도둑질하고 간음하고 살인해서 쓸어버림을 당한 게 아니라니. மத்தவங்க வந்து திருடுறதுனாலே, விபச்சாரம் செஞ்சதுனால, கொலை செஞ்சதுனாலே அவங்க இந்த அழிவை சந்திக்கல. 지금 죄를 져서 살인하고 간음하고 도둑질에 지옥 가는 게 아니라니. அதே மாதிரி தாங்க பாவம் செஞ்சதுனாலயோ இல்ல கொலை செஞ்சதுனாலயோ நிறைய பேர் நரகத்துக்கு போறது கிடையாது. 죄를 막 쳐가지고 지옥 가는 게 아니에요. நிறைய பாவத்தை இஷ்டத்துக்கு செஞ்சுட்டாங்க, அதனால நரகத்துக்கு போறாங்கன்னு இல்ல. 쓸어버린다는 말씀을 안 믿은 거고. கர்த்தர் நான் அழிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையை அவங்க நம்பாததுனாலதான். 하나님 의롭다는 말씀을 안 믿은 거예요. கர்த்தர் நம்மள நீதிமான் சொன்ன அந்த வார்த்தையை அவங்க நம்பாததுனாலதான் நரகத்துக்கு போறோம். 의롭다면 의로운 거고. தேவன் நம்மள நீதிமான் சொன்னானா நம்ம நீதிமான். 하나님이 거룩하면 거룩해 안 거룩해? கர்த்தர் நம்மள பரிசுத்தவான் சொன்னா நம்ம பரிசுத்தவானா இல்லையா? 거룩하죠? நம்ம பரிசுத்தவான்கள் தானே. 네, 하나님이 거룩하다면 거룩한 거예요. கர்த்தர் நம்மள பரிசுத்தவான் சொன்னானா நம்ம பரிசுத்தவான். 근데 사람들 그 말씀 안 믿고 ஆனா ஜனங்க அந்த வார்த்தையை நம்புறது கிடையாது. 죄를 짓는 자기를 보니까 பாவம் செய்யற தன்னையே பார்த்துட்டு இருக்கான். 자꾸 죄 있다고 하나. அடிக்கடி பாவம் இருக்குதுன்னு சொல்றான். 근데 죄가 있어 지옥 가는 게 아니고. பாவம் இருக்கிறதுனால யாரும் நரகத்துக்கு போறது கிடையாது. 죄를 막 지어서 지옥 가는 게 아니고. பாவம் இஷ்டத்துக்கு செய்யறதுனாலயும் நரகத்துக்கு போறது கிடையாது. 말씀을 믿지 않아서 지옥. வசனத்தை நம்பாததுனால தான் நரகத்துக்கு போறான். 말씀을 믿지 않아 쓸어버림을 당한 இந்த 거예요. வசனத்தை நம்பாதவங்க தான் அழிக்கப்படுகிறான். 진짜 홍수가 왔을 때 உண்மையான பெருவெள்ளம் வந்தது. 그때다 노아 말이 맞았고. அந்த நேரம் தான் நினைக்கிறாங்க, ஓ நோவா சொன்னது சரிதான், 진짜 물로 쓸어버림. உண்மையிலேயே தண்ணீர்ல அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டான். 그때는 늦은 거예요. ஆனா அந்த டைம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. 아셨습니까? புரியுதுங்களா? 말씀을 안 믿어서 그래요. வசனத்தை அவங்க நம்பல. 아프지만 나았다. நான் வலித்தாலும் சுகமானேன். 아픈 건 형편이고 வலிக்கிறது வெறும் சிச்சுவேஷன். 나았다는 건 말씀. ஆனா சுகமானன்றதான் வசனம். 나를 보면 죄인인데 என்ன பார்த்தா நான் பாவி, 이런 우리를 의롭다고 하시죠. ஆனா இப்பேற்பட்ட என்னையும் கர்த்தர் நீதிமான்னு சொல்லியிருக்காரு. 의롭다면 의로운 거예요. இயேசு நம்ம நீதிமான் சொன்னா நம்ம நீதிமான். 여러분 이게 마음에서 풀어지면 இது நம்ம இருதயத்துல நமக்கு தெளிவா புரிஞ்சதுன்னா 다 풀어지는 거예요. எல்லா விஷயமும் வாழ்க்கையில சால்வ் ஆகும். 안 맞는데 맞는다. பொருந்தல ஆனா பொருத்தமானவங்க 너무 자유로운 거예요. அப்ப ரொம்ப விடுதலையா இருக்க முடியும். 아셨습니까? புரியுதுங்களா? 자, 사울을 얘기로 가겠습니다. சவுலுடைய கதைக்கு நம்ம திரும்பி வரலாம். 사도행전 9장입니다. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். 이제 사울이 이제 구원을 받았어요. சவுல் இப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். 네, 그 안에 많은 내용들이 있는데 இதுக்குள்ள இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. 구원을 받고 나서 보니까 இவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு 예, 이제 20절에 20ஆம் வசனம், 즉시로 각 교회당에서 예수의 하나님의 아들이심을 전파하니. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். 예수님이 하나님의 아들이다. இயேசு தேவனுடைய குமாரன். 예수님 죽었다 살아나셨어. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். 막 외치니까 இத போயிட்டு எல்லா ஆலயங்களுமே பிரசங்கிக்கிறார். 다 사람이 놀란 거예요. எல்லா ஜனங்களுக்கும் பயங்கர ஆச்சரியம். 이 사람이 예루살렘에서 இந்த எருசலேம்ல இந்த மனுஷன் 이름을 부르는 사람들 잔해하려고 갔던 자가 아니냐. இந்த கிறிஸ்துவனுடைய பேரை சொன்ன எல்லா ஜனங்களுமே அவன் கொண்டு போய் அடிச்சான். 저희를 결박에 대전에 데리고 가려고 했는데 இது அதிகாரப்பூர்வமா அவங்க எல்லாருமே அடிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை பெறுவதற்காக அவன் போனான்.
잡아 가두고 결박하려고 했는데 ஒவ்வொரு ஜனங்களுமே பிடிச்சு அவங்களை அடிக்கணும்னு திட்டமிட்டவர் சவுல். 예수님 제자들을 향하여 இயேசுடைய சீஷர்களை பற்றியும் 유혹과 살기가 등등했는데 எல்லா ஜனங்களுமே கொலை செய்யறதுக்கு மும்முரத்தோட இருந்தார். 그런 놈도 내버려두면 안 돼. இந்த மாதிரி ஆட்களை சும்மா விடக்கூடாது. 유언비어를 퍼뜨리는 놈들이야. அவங்க எல்லாருமே கொலை செய்தே ஆகணும். 공문을 받아가지고 நான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு 다 결박해서 대전에 데리고 갈 거야. எல்லாரையுமே சிறைச்சாலையில் போயிட்டு நான் அடைக்க போறேன். 그래 갔는데 இதுக்காக போனார். 갑자기 마음이 바뀐 ஆனா 거야. திடீர்னு அவருடைய இருதயமே மாற்றப்படுது. 여러분 예수님을 만나면 இயேசுவை சந்திச்சீங்கன்னா 사람이 바뀌는 게 정상인 거예요. நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதுதான் 그래서 நார்மல். 예수는 하나님 아들이다. அப்ப இயேசு தேவனுடைய குமாரன்னு சொல்ல 우리 죄 ஆரம்பிக்கிறார். 때문에 죽으셨고 ஏன் பாவத்துக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். 3일 만에 부활하셨고 3 நாட்கள்ல உயிர் தெழுந்தார். 그게 사람들이 깜짝 놀라는 இதை 거예요. கேட்ட ஜனங்கள் எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். 얘기하는 사람 잡아 가서 죽이려고 갔는데 இதுக்கு முன்னாடி இயேசுவை பத்தி பேசினவங்களை பிடிச்சு சிறையில அடைச்சு சாகடிக்கணும்னு நினைச்சா. 그 소리 외치는 거예요. ஆனா இப்போ அவரே கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு 너 அறிவிக்கிறார். 가서 예수님 전화해야 돼. 이래서 하는 게 아니에요. இயேசுவை போயிட்டு நீங்க அறிவிக்கணும்னு யாருமே அவர்கிட்ட சொல்லல. 마음에서 우러났죠. ஆனா மனப்பூர்வமா அது நடக்கு. 내가 이렇게 무모한 짓을 했구나. நான் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்தை செய்திருக்கிறேன். 살아계신데 இயேசு உயிரோடு இருக்காரு. 난 이걸 말도 안 된다고 했네. நான் இது அர்த்தமில்லாத ஒரு விஷயம் சொன்னேன். 죄 없는 사람 내가 가서 죽이는 일을 했구나. பாவமே இல்லாத குற்றமில்லாத நபர்களை வந்து நான் போய் 내가 சாகடித்திருக்கேன். 너무 악하게 살았구나. நான் உண்மையிலே பொல்லாக வாழ்ந்திருக்கிறேன். 마음이 돌이켜진 거야. அவருடைய இருதயத்துல மனமாற்றம் ஏற்பட்டது. 그래서 예수님을 내 죄사함을 받으니까 இயேசுவின் மூலமா பாவ மன்னிப்பை பெற்றார். 이제 내가 보는 것이 다 비켜지고 இனி அவர் பார்க்கக்கூடிய இந்த செதில்கள் அவருடைய கண்கள்ல இருந்து கீழே விழுது. 하나님을 보는 눈이 띄어진 거야. இப்ப கத்தரை பார்க்கக்கூடிய கண்கள் திறக்கப்பட்டது. 그래갖고 막 예수님을 막 증거하니까 அதுக்கப்புறம் இயேசுவை பற்றி நிறைய சாட்சி சொன்னார். 사울은 힘을 얻어 더더 예수를 그리스도다 증명하여 다메섹에 사는 유대인들을 굴복시키니라. 22절. 22வது வசனம். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் கூடியிருக்கிற யூதர்களை கலகம் பண்ணினார். 여러분 사울에게는 마음에 힘이 생긴 거예요. சவுலுடைய இருதயத்துல அவர் திடன் கொண்டு 나는 아주 잘못된 나 사람이었다. நான் முன்னாடி ஒரு தவறான நசரேயனா இருந்தேன். 내가 하나님 알지 못했을 때 நான் எல்லாரையுமே செய்யக்கூடிய வேலைகளை தடுத்தேன். 내가 무모한 사람을 잡아가지고 죽이는 일을 했어. குற்றமே இல்லாத நபர்களை போயிட்டு நான் கொலை செய்தேன். 예수님이 살아나셨다고 했을 때 இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார் நீ எப்பெல்லாம் சொன்னாங்களோ 나는 말도 안 되는다고 얘기했어. நான் அது அர்த்தமே இல்லைன்னு தான் சொன்னேன். 근데 다메도 노상에서 ஆனா தமஸ்கு பட்டணத்துல 예수님의 음성을 들었어. இயேசுடைய சத்தத்தை நான் கேட்டேன். 정말 이들 말대로 அவர் சொன்ன வார்த்தையின்படியே 예수님 살아계셨어. இயேசு உயிரோடு இருக்கார். 그 예수님 나를 이끌어서 அந்த இயேசு என்ன வழி நடத்தி 아나니아로부터 구원을 받아. அனனியா மூலமா ரட்சிப்பை பெற செய்தார். 이런 나를 하나님이 사랑하셔. இப்பேர் போன்ற என்னையும் கர்த்தர் நேசித்தார். 나는 복받을 지당하게 아무것도 없는데. நான் ஆசீர்வாதம் பெறதுக்கு எந்த செயல்களும் செய்யல. 그래서 디모데전서 1장에 보면 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 한번 보겠습니다. அதை பார்க்கலாம். 1장 12절. முதல் அதிகாரம் 11ஆம் வசனம். 디모데전서 1장 12절. 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 11. 나를 능하게 하신 그리스도 예수 우리 주께 내가 감사하며 나를 충성되이 여겨 내게 직분을 맡기심이라. 디모데전서 1장 12절. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவென்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 이제 감사한 마음이 있는 거예요. நன்றி உள்ள ஒரு இருதயம் இவங்க உள்ள இருக்குது. 나는 예수님 제자가 될 수 없는 사람인데. நான் இயேசுடைய சீஷர் ஆக முடியாத ஒரு நபர். 그러면서 13절에 보면 13வது வசனத்தை பாத்தீங்கன்னா 내가 전에는 회방자요 핍박자요 포양자였어. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். 예수님을 만나기 전에는 இயேசு சந்திப்பதற்கு முன்பதாக 회방자였고 நான் தூஷிக்கிறவனும் 포양자였고 துன்பப்படுத்துகிறவனும் 핍박자였던 거예요. கொடுமை செய்கிறவனுமா 자기가 இருந்தேன். 잘한다고 한 것이 நான் சிறப்பா செய்யறேன்னு நினைக்கிற விஷயங்கள் 하나님을 잘 섬긴다고 한 것이 நான் தேவனை சிறப்பா சேவிக்கிறேன்னு நினைக்கிறேன். 하나님 믿는 사람 방해하는 일만 한 거예요. ஆனா அப்படி நினைச்சுக்கிட்டு கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவர் தடுக்கிற வேலையை தான் செய்தார். 지상한 게 아무것도 없어요. ஆசீர்வாதம் பெறதுக்கு அவர் எதையுமே செய்யல. 근데 이는 내 택한 그릇이다. ஆனா இவன் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 나를 பாத்திரம். 어떻게 죽을지를 아는 거다. எனக்காக மரித்தவர்ன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறார். 이런 나를 하나님이 택해 주셨어. இந்த மாதிரி இருக்கிற என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். 얼마나 고맙고 감사하겠어요. எவ்வளவு நன்றி உள்ள இருதயம் அவருக்கு. 그렇죠? கரெக்டா? 저주를 받아도 சாபத்தையே பெற்றிருந்தாலும் 멸망을 받아도 அழிவையும் சந்தித்திருந்தாலும் 아무 할 말이 없는 사람인데 எந்த வார்த்தையை சொல்ல முடியாத ஒரு மனுஷர் அவர். 회방자고 포행자고 핍박자였는데 தூஷிக்கிற துன்பப்படுத்துகிற கொடுமை செய்கிறவர். 그렇죠? கரெக்டா?
이런 나를 하나님이 사랑하셨어. ஆனாலும் இப்பேற்பட்ட என்னை தேவன் நேசித்தார். 도리어 긍휼을 입은 것은 அப்படி இருந்தும் 내가 믿지 아니할 때 알지 못하고 행했다. அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். 모르고 하는 것은 죄가 아니라고 한 거야. நான் அறியாமல் செய்தது பாவம் இல்லைன்னு அவர் சொல்றார். 하나님 모르니까 함부로 하나님 얘기하고 한 거야. கர்த்தரை பத்தி தெரியாதனால தான் அவருடைய மனம் போல எல்லாத்தையுமே அவர் பேசிட்டு இருந்தார். 이런 날 하나님 불쌍히 여겨서 ஆனால் இப்பேற்பட்ட என் மீதும் கர்த்தர் இரக்கத்தை 이런 வைத்தார். 날을 택해 주셔서 இப்பேற்பட்ட என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். 긍휼을 베풀어 주셔. அவருடைய இரக்கத்தையும் கொடுத்தார். 내가 하나님 알지 못해서 கர்த்தரை பற்றி நான் அறியாமல் 무모한 짓을 한 거야. நான் இந்த மாதிரி காரியங்களை செய்தேன். 네, 그래 하면서 주의 은혜가 그리스도 예수 안에 있는 믿음과 사랑과 함께 넘치도 풍성하였다. 14ஆம் வசனம், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. 그래 이 계속 그랬다 사랑이 가득 채워진 거예요. இயேசுடைய அன்பின் மூலமாக இப்ப அவர் முழுசா நிரப்பப்படுறார். 그래도 풍성하게 했다. கர்த்தர் என்ன பலுகி பெருக செய்தார். 이런 날 예수님이 사랑하셨어. இப்பேற்பட்ட என்னையும் இயேசு நேசிச்சார். 이런 날을 택해 주셨다. இப்பேற்பட்ட என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். 너무 고맙고 감사하지 않겠어요? ரொம்ப ரொம்ப நன்றியுள்ள இருதயம் இவருக்கு இருக்கு. 그렇죠? கரெக்டா? 믿보다 15절에 믿보다 모든 사람이 받을 만한 이 말이요 그리스도 예수께서 죄인을 구원하시려고 세상에 임하셨하였도다. 죄인 중에 내가 교수니라. 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். 예수님은 죄인을 구원하러 오신 거예요. இயேசு பாவிகளை ரட்சிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். 사울 같은 죄인을 구원해서 சவுல் போன்ற இந்த பாவிகளை அவர் ரட்சித்தார். 하나님의 제자로 삼은. தேவனுடைய சீஷராக அவர் ஏற்றுக்கொண்டார். 얼마나 감사하겠어요. எவ்வளவு நன்றிக்குரிய ஒரு காரியம். 그런 내가 긍휼을 입은 까닭은 예수 그리스도께서 내게 먼저 1절 오래 참으심을 보이사 후에 주를 믿어 영생 얻는 자들의 본이 되게 하려 하십니다. அப்படி இருந்தும் நித்திய ஜீவன் அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கும் இரக்கம் பெற்றேன். 예, 하나님을 알지 못하는 사람들에게 கர்த்தரை அறியாத ஜனங்கள் 본이 되게 하려고. அவர்களுக்கு நான் இந்த சுவிசேஷ அறிவிக்கும்படியாக கர்த்தரை தெரிந்தெடுத்துக் கொண்டார். 몰랐을 때 நானும் கர்த்தரை தெரியாத நேரம் 내가 잘한다고 생각했는데 நான் சிறப்பா செய்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். 나는 해방자였고 ஆனா நான் ஒரு துன்பப்படுத்துகிறவன், 핍박자였고 நான் உபத்திரவப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். 그런 나를 하나님이 사랑하시고 ஆனால் இப்பேற்பட்ட என்னை கர்த்தர் நேசித்தார். 그 하나님 여러분도 사랑한다. அந்த கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். 예수님 죄인을 구원하러 오셨어. இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். 와, 예수님 전하는 இயேசுவை பத்தி எல்லாருமே இப்ப இங்க அறிவிக்கிறார். 사람들이 굴복되어져 오는 거예요. ஒவ்வொரு ஜனங்களும் அதை கேட்கறதுக்கு இப்ப அவர் இடத்துல வராங்க. 그렇구나. ஓ அப்படியா? 예수님 저런 사람도 사랑했네. இந்த மாதிரி மனுஷனை இயேசு நேசிச்சிருக்காரு. 나도 사랑하는 거야. அப்ப கர்த்தர் என்னையும் நேசிக்கிறார். 그 사도 바울을 통해서 அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா 구원을 받는 거야. அநேக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். 이거 마음에서 우러나서 하는 거예요. இது நம்ம இருதயபூர்வமா செய்யக்கூடிய காரியங்கள். 그렇죠? கரெக்டா? 법에 매인 신앙. நியாயப்பிரமாணத்துல மேய்ந்து வாழக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. 마음에서 우러나서 இருதயபூர்வமாக அதை 하나님을 기쁨으로 கர்த்தரை மகிழ்ச்சியோடு 감사함으로 நன்றியுள்ள இதயத்தோடு 행복한 마음으로 전하는 சந்தோஷமான இதயத்தோட நம்ம அறிவிக்கிறோம். 나 같은 이 세상에 정말 많을 텐데 இந்த மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கா. 그 예수님 사랑하는데 ஆனா அவங்களை இயேசு நேசிக்கிறார். 그게 하나님을 모르니까 கர்த்தரை பத்தி தெரியாதவங்கனால தான் 율법을 지켜서 복을 받으려고 하는 நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறான். 흠이 없게 살았어요. நான் இந்த சவுலும் சரி பிழையே இல்லாம வாழ்ந்தவன். 바리새인 중에 바리새인이라 பரிசேயர்லே பிரதான பரிசேயர் அவர். 진짜 깨끗하게 살았는 உண்மையிலே சுத்தமா வாழ்ந்திருக்கார். 그래가고 천국하는 거야. ஆனா அந்த வகையில அவரால் பரலோகத்துக்கு போக முடியல. 이런 사람이 많이 있겠어요. இந்தியாவிலும் சவுல் போன்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? 예, 사울 같은 사람이 많이 있어요. சவுல் போன்ற ஆட்கள் அநேகர் இருக்கிறான். 율법을 지켜서 복을 받으려고 하는 사람. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஆசீர்வாதம் பெறணும்னு நினைக்கிறவங்க. 그래가고 막 복음을 핍박하는 사람들. இதே போல சுவிசேஷத்துக்கு உபத்திரவப்படுத்துற ஜனங்களும் இருக்காங்க. 살기가 등등한 사람들. தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் திடனோட வாழ்ந்துட்டு இருக்காங்களோ 근데 겁먹을 거 없어요. ஆனா அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 유혹과 살기가 등등한 사울도 இந்த சவுலும் சரி அவர் வாழ்க்கையில எவ்வளவு திடன் கொண்டு வாழ்ந்திருந்தா. 하나님이 구원하니까. ஆனா கர்த்தர் அவனை ரட்சித்தார். 구원 받잖아요. ரட்சிப்பை பெற்றார் இல்லையா? 남편한테 핍박하는 사람들. சில பேர் உபத்திரவப்படுத்தலாம். 겁먹을 거 없어요. ஆனா அவங்கள பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 등등해도 உங்க வாழ்க்கையில அவங்க என்னதான் பயத்தை கொடுத்தாலும் சரி 깨우쳐주면 கர்த்தர் ஒரு முறை அவங்களுக்கு இதை அறிவுறுத்தினாங்கன்னா 구원 받아요. அவங்க ரட்சிப்பை பெறுவாங்க. 여러분 제가 사개오 얘기도 했어요. நான் சகைவை பத்தி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 사개오 돈을 벌었지만 சகைவு பணத்தை சம்பாதிச்சார், 성공을 했지만 வெற்றி அடைஞ்சார்.
천국에 갈 수 없는 믿음이 없다. பரலோகத்துக்கு போகக்கூடிய நம்பிக்கை அவர் வாழ்க்கையில இல்ல. 참된 평안과 안식이 없어. உண்மையான சமாதானமும் ஓய்வும் அவர் வாழ்க்கையில இல்ல. 예수님을 찾았어요. இயேசுவே தேடி போனார். 그런 사람들 또 있겠어요, 없겠어요? அந்த மாதிரி ஆட்கள் இந்த பூமியில இன்னும் இருக்காங்களா இல்லையா? 네, 그런 사람 여러분을 통해서 구원하기로 봐. அந்த மாதிரி ஆட்களையும் கர்த்தர் உங்க மூலமா ரட்சிக்கணும்னு விரும்புறார். 사마리아 여자 같은 사람. சமாரியா ஸ்திரீ போன்ற ஆட்கள் 남편을 6명이 뒀지만 6 கணவர்கள் அவங்களோட இருந்தான். 성공을 다 했지만 வெற்றி அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட. 인생의 목마름을 해결하지 못했어. ஆனா அவங்க வாழ்க்கையில இருக்கிற தாகத்துக்கும் தீர்வே இல்ல. 길로 오를 밖에 없었던 여자. மறுபடியும் இந்த தண்ணீர் குடத்தை நிரப்புறதுக்காக தான் வந்தான். 엉뚱한 여자인데. ரொம்ப இச்சையுள்ள ஒரு ஸ்திரீ இவங்க. 남자밖에 모르는 사람. வெறும் ஆண்களை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. 그것도 예수님. ஆனா அவங்களும் இயேசுவை சந்திச்சாங்க. 예수님 만나면 변하는 거야. இயேசுவை சந்திச்சதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. 이 첸나이에 இந்த சென்னையில 이런 사마리아 여자 같은 இந்த சமாரியா ஸ்திரீயை போல 사케오 같은 사람. சகேயு போன்ற ஆட்கள் 심령이 줄여 있는 사람 많이 있어요. ஆவில் எளிமை உள்ளவர்கள் அநேக பேர் இருக்காங்க. 사람 중에 잡힌 여자. விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ 정말 음란한 마음을 이기지 못해서 இச்சையான ஆசையை ஜெயிக்க முடியாம 돌에 맞아 죽을 수밖에 없는 위치. கல்லால இருந்து கொலை செய்யப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாங்க. 그 여자도 예수님을 만나니 அந்த ஸ்திரீ இயேசுவை சந்திச்சாங்க. 구원을 받잖아. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. 네, 그런 사람들이 많이 있어요. இந்த மாதிரி ஆட்கள் அநேகர் இருக்கிறாங்க. 38년 된 병자, 38 வருஷம் வியாதிஸ்தர், 자기 스스로 일어날 수 없는, சுயமா அவனால் எடுத்து நடக்க முடியாது. 도움이 없지는 யாராவது வந்து அவனுக்கு உதவி செய்யலனா 사람이 이렇게 다 일해놓은 심령들이 கத்தர் எல்லாத்தையுமே அவங்க ஆயத்தப்படுத்தினா 채워지지 않는 என்ன செஞ்சாலும் கத்தர் நாம திருப்திப்படுத்த முடியாது. 사람들이 많이 준비되어 있어요. நிறைய விஷயங்களை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கார். 강도 만난 자, கல்லர் கையிலாகப்பட்ட மனுஷன் 강도로 만나서 கல்லர்களை சந்திச்சு 이제 누군가 도움이 없지 இப்ப யாராவது உதவி பண்ணலனா 죽을 수밖에 없는 위치에 갈 때 மறிக்கக்கூடிய அந்த நிலைக்கு போயிருக்கார். 이렇게 하나님 일해놓은 심령들이 여천나에도 많이 있어요. இந்த மாதிரி கத்தரை ஏற்படுத்தின ஜனங்கள் சென்னையிலும் அநேகர் இருக்கிறான். 하나님은 그런 사람들 여러분을 통해 구원하기. அந்த ஜனங்களை உங்க மூலமா கத்தர் ரட்சிக்க விரும்புகிறார். 아셨습니까? புரியுதுங்களா? 여러분들이 받은 예수님의 사랑, நீங்க பெற்ற இயேசுடைய அந்த அன்பு 진짜 인도에 많고 많은 사람이 살아가는 இந்த இந்தியால கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறான். 여러분들 택해 주셨다. உங்களை கத்தர் தேர்ந்தெடுத்தார். 그렇죠? கரெக்டா? 감사해요, 안 감사해요? ரொம்ப நன்றிக்குரிய காரியமா இல்லையா? 영광 중에 영광인 거예요. மகிமையிலே மகிமையான ஒரு விஷயம் இது. 이 모디 총리가 택해줘도 뭐 얼마나 기뻐하겠어요. மோடி பிரைம் மினிஸ்டர் கத்தர் தேர்ந்தெடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். 근데 그거하고는 비교할 수가 없어요. ஆனா அதுக்கும் நாம பெற்ற ரட்சிப்புக்கும் வானாகிய கம்பேர் வாங்கியசி. பண்ண முடியாது. ராஜாதி ராஜா, 만주의 주이신 எல்லா கத்தருக்கும் கத்தர், 우주 마음을 창조하신 இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்குன தேவன், 주님이 여러분들을 택했다. அந்த தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். 이 많고 많은 사람들 중에 இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் 그 택함을 입었다는 거 இந்த தேர்ந்தெடுப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க. 너무 영광스러운 거예요. இது ரொம்ப ரொம்ப மகிமையான ஒரு விஷயம். 이 큰 구원을 인한 இந்த பெரிய ரட்சிப்பை, 이 큰 구원을 받은 누구냐? இந்த பெரிய ரட்சிப்பை பெற்றது யாருங்க? 그래 이스라엘은 행복자라고 했어요. இஸ்ரவேலே நீ பாக்கியவான்னு வசனம் சொல்லு. 너와 같은 구원을 받은 자가 누구냐? உன்னை போன்ற இந்த ரட்சிப்பை பெற்றவன் யார்? 나는 너의 이제 바위가 산성이 되어줄 거다. நான் உன்னை ஆசீர்வாதத்துடைய அடிப்படையாக ஸ்தாபிப்பேன்னு கர்த்தர் 가 சொன்னார். 되어지고 நான் உன்னை பலுகி பெருக செய்வேன். 여러분 이스라엘은 행복자라고 했어요. இஸ்ரவேலே நீ பாக்கியவான் வேதம் சொல்லுகிற. 구원을 받은 여러분들은 행복자인 거예요. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். 돈이 있다고 행복한 게 아니에요. பணம் இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு கிடையாது. 성공했다고 참된 평안이 있고 안식이 있는 거예요. வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சதுனால மாத்திரம் உண்மையான சமாதானம் ஓய்வு இருக்காது. 예수 그리스도 안에만 참된 평안이 있고 안식이 있어요. இயேசு கிறிஸ்துக்குள்ள மாத்திரம் தான் உண்மையான சமாதானமும் ஓய்வும் இருக்குது. 저는 아무것도 없어요. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. 근데 너무 행복하게 살아요. ஆனா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 저처럼 행복한 사람이 있으면 나와봐라. என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து பாருங்க. 제가 70이라고 하니까 사람들 깜짝 놀래요. எனக்கு 70 வயசுன்னு சொன்னா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. 오늘 70에서 축구하러 다니고 그래요. 70 வயசா இருந்தாலும் சரி இன்னைக்கும் நான் ஃபுட்பால் ஆட போக முடியும். 사람들이 깜짝 놀래요. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜனங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. 우리 친구는 골프 치러 다니는데. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருக்காங்க. 야 이놈다 그래갖고 운동이 돼. நான் எப்படி சொல்லுவேன், கோல்ஃப் விளையாடுறதுனால என்ன எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் 축구를 கிடைக்கும்? 해야지. ஃபுட்பால் விளையாடணும். 축구도 하고 ஃபுட்பால் 족구도 விளையாடி 하고. ஃபுட் வாலிபால் விளையாடி 젊은 사람처럼 다 하고 사는 யூத் மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 너무 행복하니까. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 여러분 행복한 사람에는 병도 다 도망가. பிரியமானவர்களே, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்க உடம்புல இருக்க வியாதியும் நீங்கிடும். 그거 하나 가르쳐 줄까요? இது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கட்டுங்களா? 최고 명약은
இருக்கிறதுலே பெஸ்ட் 병을 மெடிசன் 고치는데 최고 좋은 약이 있어요. இந்த ஹாஸ்பிடல்ல சரி உங்க வியாதியை சுகமாக்குறதுக்கு பெஸ்ட் 여러분, மெடிசன் ஒன்று இருக்கு. 암이 무서워요, 안 무서워요? கேன்சர் டேஞ்சர் பயமா இருக்குதா இல்லைங்களா? 암이 제일 더 두려워하는 게 있어. இந்த கேன்சரை விட இன்னும் பயங்கரமான விஷயம் இருக்கு. 암이 걸리면 இந்த கேன்சர் வந்துச்சுன்னா 겁을 먹어야 되는 게 아니고, நம்ம பயப்படணும் அவசியம் இல்லைங்க. 야 암아 감사하다, கேன்சரே உனக்கு நன்றி, 고맙다. தேங்க்யூ. 그럼 암이 비치려고 한대. அப்ப அந்த கேன்சர் இதை கேட்கும்போது அதுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். 진짜 겁을 먹어야 되는데 இவன் என்ன இது அவனை தாக்கி இருக்கேன், அவன் பயப்பட்டு இருக்கேன், ஆனா என்ன பார்த்து தேங்க்யூன்னு சொல்றானே. 고맙다고 하니까 நான் தேங்க்யூன்னு சொன்னதுனால 암이 지가 스트레스를 받는데, இந்த கேன்சருக்கே மயக்கம் போட்டு விழுந்துரும்னு சொல்லலாம். 이게 감사한 마음을 가지면 இந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் நமக்குள்ள இருந்ததுன்னா 불치병도 다 나아요. நம்ம வீட்டுல இருக்க எல்லா வியாதியும் விலகிடும். 여러분 감사할 조건을 찾아봐요. எதுக்கெல்லாம் நம்ம நன்றியா இருக்கணும் அதெல்லாமே தேடி அலைங்க. 감사할 조건이 많이 있어요, 없어요? நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கிற நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்குதா இல்லையா? 구원받은 것만 해도 감사해요, 안 감사해요? நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இந்த விஷயமே நன்றிக்குரிய காரியமா இல்லையா? 저 병원에 입원 안 하고 여기 와 있는 것도 감사해요, 안 감사해요? ஹாஸ்பிடல்ல போயிட்டு நம்ம அட்மிட் ஆகல, இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், எவ்வளவு தேங்க்ஃபுல்லான விஷயம் அது. 너 소경이 안 되고 눈 뜨고 있는 것도 감사하고, ஒரு குருடன் மாதிரி நம்ம இல்ல, நம்ம கண்ணு நல்லாவே பார்க்க முடியுது, எவ்வளவு நன்றிக்குரிய 걸어 காரியம். 다닐 수 있는 것도 감사. நம்மளால எடுத்து நடக்க முடியுது, இதே ஒரு நன்றிக்குரிய காரியம். 감사할 조건만 찾아봐요. இந்த மாதிரி எதுக்கெல்லாம் நன்றியா இருக்கணும்ன்றது நீங்க இதெல்லாம் தேடி பாருங்க. 감사한 거예요. எல்லா விஷயமும் அப்ப ரொம்ப நன்றியா தெரியும். 저 윤자매 애기들 저 2명이 찬송하더라고. நம்ம யூன்சஸோட 2 பசங்க இன்னைக்கு பாட்டு பாடலாம். 감사해, 안 감사해? நன்றிக்குரிய காரியமா இல்லையா? 요즘 애들 교회 와서 있으려고 안 해요. இப்ப இருக்கிற சர்ச் யூத்ஸ் கிட்ட சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. 근데 그 감사할 줄 모르고, ஆனா இவங்க சர்ச்சுக்கு வரதே எவ்வளவு நன்றிக்குரிய காரியம். 못하니 그러고 있으면 안 되고. அவங்க படிப்பு நல்லா படிக்கிறாங்களோ இல்லையா அது முக்கியம் இல்லைங்க. 감사할 쪽만 보면 இந்த மாதிரி நன்றியான பக்கத்தை மாத்திரம் பாத்தீங்கன்னா 감사할 조건이 너무 많아요. நம்ம இந்த மாதிரி நன்றிக்குரிய இந்த கண்டிஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. 남편하고 둘이 안 맞아도 கணவன் மனைவிக்குள்ள இப்ப விஷயம் பொருந்தலையா? 없는 것보다 있는 게 나아요, 안 나아요? 없는 것보다 있는 게 좋아요, 안 좋아요? இல்லாததை விட இருக்கிறது நல்லதா இல்லைங்களா? 그렇게 생각하면 다 감사할 수 있어요. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நன்றிக்குரிய காரியங்கள் இருக்கு. 남편이 이제 속속 썩이고 하지. கணவர் இருந்தா தானே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. 그래 이제 잔소리도 할 수 있고. சில நேரம் அவர் உங்களை திட்டுறாரு. 이 대상자가 있다는 건 너무 좋은 거야. 대상자. 잔소리 할 수 있는 사람. என்ன திட்டுறவங்க பக்கத்துல இருக்கதே ஒரு நல்ல விஷயம் தான். 제가 포천에 있을 때 நான் போச்சன்ல இருக்கும்போது 한 모친이 이제 우리 교회를 나왔어요. ஒரு வயசான பாட்டி எங்க சபைக்கு வந்தாங்க. 근데 남편이 늙고 병들으니까 அவங்க கணவருக்கு வயசாயிடுச்சு, ஒரு வியாதி வந்திருக்கு. 아내를 찾아왔어요. சோ அவர் மனைவியை தேடி வந்திருக்காங்க. 이 할아버지는 இந்த தாத்தா 자식들의 아버지라고 생각을 안 해요. அவங்க பசங்க அவரை அப்பான்னு நினைக்க மாட்டாங்க. 근데 애를 6 낳았는데 6명을 낳았어요. பசங்க அவருக்கு 6 பேர். 돈도 안 벌고 பணமும் அவங்க சம்பாதிக்கல. 씨만 뿌려놓고 나가고 애기만 하나 낳아놓고 나가고. பசங்களை மாத்திரம் பெத்துட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாம இருந்திருக்காரு. 그래서 이 모친이 다 돈 벌어서 아이들을 키운 거예요. சோ அவங்க அம்மா தான் எல்லாரையுமே பணம் சம்பாதிச்சு வளர்த்திருக்காங்க. 그 6남매가 있는데 6 பசங்க வீட்டுல இருக்காங்க. 오늘 아버지가 라면을 먹는 거예요. உன்னால அப்பா வீட்டுக்கு இந்த ராமென் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. 그래 아들들이 그 딸하고 그 라면 한 젓갈 얻어먹어 다 붙어 있는데 எல்லா பசங்களும் நூடுல்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு அதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. 한 젓가락도 안 주고 ஒரு ஸ்பூன் கூட அப்பா இந்த பசங்களுக்கு கொடுக்கல. 혼자 지가 한 그릇 다 먹고 அவர் மட்டும் தனியா எல்லாத்தையுமே சாப்பிட்டுறாரு. 그러고 가버린 거예요. அப்புறம் போயிட்டார். 근데 아이들 마음에 அப்ப பசங்களோட மனசுல 저건 아버지가 아니다. இவர் அப்பாவே கிடையாது. 그래갖고 아버지가 아니라고. இவர் அப்பா இல்லன்ட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 그래서 늙고 병들으니까 இப்ப கடைசியில வயசாகி ஒரு வியாதி வந்துருச்சு. 자식들이 오니까 இப்ப பசங்க வந்தா 자식들이 안 받아주는 거예요. இப்ப பசங்களை அவர் ஏற்றுக்கொள்ளல. 그래서 딸 집에 있는데 அவர் மகளோட வீட்டுக்கு சரி போனா 모친이 딸 집에 살았어요. அவங்க அந்த வயசான ஆளு அவங்களுடைய பொண்ணு வீட்டுல இப்ப போய் தங்கி 집에를 இருக்காங்க. 못 들어오게 해요. வீட்டுக்குள்ள அவங்க வர விடல. 컨테이너 박스 하나 주고, கண்டெய்னர் பாக்ஸ், 집 밖에 컨테이너 박스. கண்டெய்னர் பாக்ஸ், வீட்டுக்கு வெளியில ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் கொடுத்துட்டு 거기서 엄마가 밥을 갖다 주는지 알아서 하라고. அங்க போயிட்டு நீங்க சாப்பாடு கொடுக்கற டைம்ல நீ சாப்பாடு வேணுமா அங்க கொடுக்குறாங்க, நீங்க தங்கிக்கோன்னு சொல்லிருக்கான். 그리고 제가 갔어요. இப்ப நான் ஒரு தடவை அவரை சந்திக்க போறேன். 근데 이 부친은 죄를 짓게 많아가지고 இப்ப அவர் நிறைய பாவத்தை செஞ்சிருக்கார். 구원을 너무 쉽게 받았어요. சால்வேஷன் ரொம்ப ஈஸியா வாங்கிட்டார். 근데 구원 받고 얼마 살다가 돌아가셨는데 ரட்சிப்பு பெற்ற கூட பிறகு சில வருஷம் வாழ்ந்து அவர் இறந்துட்டார். 모친이 와서 간증을 하는 거예요. அவங்க மனைவி சாட்சி சொன்னாங்க. 저 왼수 덩어리라고 했는데 நான் அவரை எதிரின்னு நினைச்சேன். 막상 없으니까. ஆனா இப்ப அவரு காணாம போயிட்டார். 한편에 속이 시원한데 ஒரு பக்கத்துல என் மனசுல ரொம்ப சில்லுன்னு
ரொம்ப சுகமா இருக்குது. 한편은 허전하더래요. ஆனா ஒரு பக்கத்துல வந்து ஏதோ ஒரு வெறுமையா இருக்குன்னு சொன்னாங்க. 이제 막 뭐라고 하면 இப்ப என் பொண்ணு வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா 그 인간한테 가서 막 퍼붓는데 அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே எல்லா கோபத்தையும் காமிச்சேன். 퍼부을 대상이 없어진 거예요. ஆனா இப்ப நான் குறை சொல்றது கூட யாருமே இல்லாம போயிட்டாங்க. 그러면서 그렇게 또 허전해 하더라니. இது மாதிரி ரொம்ப வெறுமையா இருக்குன்னு அவங்க வந்து சாட்சி சொல்லியிருந்தாங்க. 미우나 좋으나 이렇게 있는 게 좋은 거예요. வெறுக்கிறதோ பிடிச்சிருக்கோ ஒருத்தவங்க இருக்கிறது இல்லாத விட நல்லது. 아셨습니까? புரியுதுங்களா? 네, 감사할 조건을 찾으면 감사할 게 너무 많아. எது எதுக்கெல்லாம் நன்றியா இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தெரியணும்னா நிறைய விஷயம் இருக்கு. 그런 불치의 병도 다 도망가 버려요. 다 병도 다 없어져 버려. எல்லா வியாதியும் நம்ம விட்டு நீங்கிடும். 그게 명약 중에 명사예요. இதுதான் மகிமையிலே சிறந்த மகிமை. 병이 걸려도 감사하다. நமக்கு வியாதி வந்தாலும் நன்றி சொல்லலாம். 암이 와도 감사하다. கேன்சரே வந்தாலும் நன்றி சொல்லலாம். 너무 고맙다. கேன்சர் ரொம்ப தேங்க்யூ, 너는 선물이야. நீ எனக்கு கிடைச்ச ஒரு gift. 그럼 암이 도망가 버려요. அப்ப அந்த கேன்சரும் உங்களை விட்டு ஓடி போயிடும். 이놈하고는 못 살겠다. ஓ கேன்சர் வந்து சொல்லும் இவனோடலாம் என்னால இருக்க முடியாது. 아셨습니까? புரியுதுங்களா? 네, 명약이에요. 명약 중에 명약. இது மகிமையிலே சிறந்த மகிமை. 그래서 병 고친 사람이 너무 많아요. இந்த மாதிரி வியாதி இந்த வகையில தான் நிறைய பேர் குணமாயிருக்காங்க. 어떤 사람은 결혼했는데 ஒரு சில பேர் திருமணம் ஆச்சு, 아이를 임신을 했어요. குழந்தை கர்ப்பமாக்கணும். 3개월뿐이 이제 못 사는 거야. 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள வாழ முடியாதுன்ட்டாங்க. 근데 나올 아이한테도 미안하고 இப்ப அந்த பிறக்க போற குழந்தைக்கும் ரொம்ப அவங்க வருத்தப்படுறாங்க. 아내한테도 미안하고. மனைவியை நோக்கி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. 근데 아내가 뭐라고 했냐면 மனைவி என்ன சொன்னாங்கன்னா, 여보 그렇지 마. நீங்க இந்த மாதிரி யோசிக்காதீங்க. 한번 3개월 동안 살아봐. 3 மாசம் மாத்திரம் என்னோட சேர்ந்து வாழ்ந்து பாருங்க. 당신이 하지 못했던 그림 그리는 걸 해. 그림 그리는 거라. நீங்க நல்லா வரைவீங்களா, அதை வரைங்கன்னு சொன்னா. 그 아내가 너무 고마운 거예요. இப்ப மனைவி அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 그래서 감사한 3개월을 살았어요. 3 மாசம் அவங்க நன்றியோட வாழ்ந்தாங்க. 근데 암이 도망가 버렸어요. அப்ப அவங்க வாழ்க்கையில இருக்க அந்த 건강해진 거예요. ஆமி புள்ளத்தாங்க, 예? 암이 없어졌다. 암이 없어졌다고. புற்றுநோய் அவங்க வாழ்க்கையில இருந்து நீக்கப்பட்டது. 예, 병 고치는 거 어려울 거 하나도 없어요. நம்ம வியாதியை குணமாக்குறது அவ்வளவு கஷ்டமே கிடையாது. 이스라엘은 행복자라고 했는데 இஸ்ரவேலே நீ பாக்கியவான்னு கர்த்தர் சொன்னார். 구원받았다가 너무 감사하니. நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது ரொம்ப நன்றிக்குரிய ஒரு காரியம். 그렇죠? கரெக்டா? 또 구원받은 후에 ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு 몸들이 교회 안에 있다는 것도 감사. நம்முடைய சபை, நம்ம சரீரம் சபைக்குள்ள இருக்கிறதே ரொம்ப நன்றிக்குரிய விஷயம். நம்ம சாப்பிட முடிஞ்சது நன்றிக்குரிய காரியம். 불평할 조건 찾지 말고 எதுக்குலாம் குறை சொல்லணும்னு அதை தேடாதீங்க. 감사할 조건만 찾아. எதுக்கு நன்றியா இருக்கணுமோ அதை தேடி பாருங்க. 아셨습니까? புரியுதுங்களா? 그럼 여러분 건강하게 살 수 있어요. அப்ப நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும். 아셨죠? புரியுதுங்களா? 네, 오늘 잘 왔어요? 잘못 왔어요? இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப நன்றி விசுவாசமா இருக்கிறீங்களா இல்லையா? 그래서 이어는 내일까지 하죠. நாளைக்கு வரைக்கும் நமக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குது இல்லைங்களா? 그래서 많은 분들 모시고 오셔서 நிறைய பேரை நீங்க கூட்டிட்டு வாங்க. 우리가 행복한 시간 가지면 되겠습니다. சந்தோஷமான நேரம் இங்க உங்களுக்கு அமையும் நான் நம்புறேன். 아셨습니까? புரியுதுங்களா? 네, 기도하겠습니다. நம்ம ஜெபிக்கலாம். 하나님 아버지 감사를 드립니다. பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 우리를 죄에서 구원해 주셔서 எங்களை பாவத்திலிருந்து நீர் ரட்சித்தீர், அதற்காக நன்றி. 항상 기뻐하라. எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் என்று 쉬지 கர்த்தர் சொன்னீர். 말고 기도하라. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், 범사에 감사. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 이게 우리를 하나님의 뜻이라고 했습니다. இது எம்மை நோக்கி இருக்கிற கர்த்தருடைய சித்தம் என்று நீர் சொன்னீர். 하나님 우리는 감사할 조건을 다 주셨습니다. தேவனே நாங்கள் நன்றிக்குரிய காரியங்களுக்கு நிறைய அநேக கொடுத்தீர். 항상 기뻐하게 살게 해주신다고 하셨습니다. எப்பொழுதும் சந்தோஷமாக வாழும்படியாக செய்தீர். 하나님 아버지 우리를 구원해 주셔서 정말 감사합니다. எங்கள் பரலோக பிதாவே எங்களை ரட்சித்ததற்காக நன்றி. 사울은 회방자요 핍박자요 포양자였는데 சவுல் துன்பப்படுத்துகிறவன், துயரப்படுத்துகிறவன், கொலை செய்கிறவன், 합당한 인간이요. சாபத்தை பெறுவதற்கு ஏற்ற மனுஷன். 무모한 사람을 잡아가두고 죽이는 일을 했습니다. அனைத்து மனிதர்களையும் அவர் பிடித்து கொலை செய்யக்கூடிய வேலையை செய்தார். 하나님 그런 사울을 사랑하셔서 ஆனா கர்த்தர் அந்த சவுலை நேசித்து 다말상 노상에서 그에게 주의 음성을 듣게 하시고 தமஸ்கு பட்டணத்தில் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க வைத்தார். 자기가 잘못된 걸 깨우쳐 주셔서 நான் செய்த தவறுகளை கர்த்தர் அவர் வெளிப்படுத்தினார். 마음을 돌이키게 하셔서 அவனுடைய இருதயத்தை திரும்ப வரும்படியாக செய்தார். 예수님을 증거하는 사도로 살게 하신 것을 감사합니다. இயேசுவை சாட்சியாக சொல்லும் ஒரு அப்போஸ்தலனாக அவர் வாழும்படியாக செய்தார். 내가 예수님을 만나기 전에 நான் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக 알지 못하고 죄를 지었다. அறியாமல் நான் இந்த பாவங்களை செய்தேன். 나는 회방자였고 포행자였고 핍박자였는데 நான் துன்பப்படுத்துகிற, துயரப்படுத்துகிற, கொலை செய்கிறவனா இருந்தேன். 이런 날 하나님 사랑하셔서 ஆனால் இப்பேற்பட்ட என்னையும் தேவன் 이런 நேசித்தார். 날 구원해 주셔서 இப்பேற்பட்ட என்னை கர்த்தர் நேசித்தார். 얼마나 감사한지. இது எவ்வளவு நன்றிக்குரிய காரியம். 그는 그때부터 예수님을 증거하는 일을 하셨다. அது முதற்கொண்டு அவர் இயேசுவை சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தார். 그래서 사도 바울이 됐고 அப்போஸ்தலனாகிய பவுலாகி 바울을 통해 수많은 사람이 구원을 받는 இந்த பவுல் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றார்கள்.
역사를 나타냈다. அற்புதமான இந்த கிரியைகளை கர்த்தர் 또 வெளிப்படுத்தினார். 이곳에 사울 같은 사람, இந்த இடத்துலமே சவுல் போன்ற மனிதர்கள், 만난 자 같은 사람, கல்லர் கையிலாக்கப்பட்ட மனிதர்கள் போல, 박시오 같은 사람, சக்கேயு போன்ற மனிதர்கள், 사마리아 여자, சமாரியா ஸ்திரீ, 또 가늠 중에 잡힌 여자, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ, 38년 여인자 같은 38 வருட வியாதியஸ்தன், 하나님 일해놓은 심령들이 많이 있을 줄 압니다. ஆவில் எளிமையுள்ளவர்கள் இப்படி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். 칠내교회 형제 자매들을 통해서 சென்னை சபை சகோதர சகோதரர்கள் மூலமாக 그들을 구원하시길 기뻐하실 줄 믿습니다. அவர்களை நீ ரட்சிப்பீர், அதில் நீ பிரியமா இருக்கிறது விசுவாசிக்கிறோம். 또 내일 남은 집회를 축복하여 주시오. நாளைக்கு மீதமாக இருக்கின்ற கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். 감사를 드립니다. உமக்கு நன்றி. 예수 그리스도의 이름으로 기도드렸습니다. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. 아멘. 네, 감사합니다. நன்றி.